ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் எழுத்தாளர் ஸ்வாதிகா கணேசன் அவர்கள் எழுதிய வரமா சாபமா பாகம் 2. முதல் பாகத்திலேயே நிறைய பேரு வரமா சாபமா பாகம் 2 போட சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே விரைவாவே ரெடி பண்ணிட்டோம். முதல் பாகத்தின் முன்னுரையோட இந்த கதை ஆரம்பமாகுது. முதல் பாகத்தை கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் இரண்டாம் பாகத்தை தொடர வசதியாக இருக்கும். அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கதை கேளுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கான எனர்ஜி டானிக். வாங்க கதைக்குள்ள போகலாம். வரமா சாபமா பாகம் 2. முன்கதை சுருக்கம். பெருமாள் ரங்கநாயகி தம்பதியருக்கு 8 வருடங்களுக்கு பிறகு பிறந்த இரட்டை மகன்கள்தான் அதிரன் விதுரன். அதிரன் ஆரோக்கியத்துடனும் விதுரன் ஆரோக்கியமின்றி கால்கள் சற்று வலிந்து காணப்பட்டான். பெருமாள் ரங்கநாயகி இருவரும் செய்த பாவத்தின் விளைவோ என்னவோ. விமான விபத்தில் தப்பி பிழைத்த தன் தந்தையை கொலை செய்து அதன் மூலம் கிடைக்கும் நிவாரணமான 1 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டார் பெருமாள். புது பணக்காரி ரங்கநாயகி உடல் நலம் சரியில்லாத தன் மாமியாரை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாள். அவர் இறந்த பின் ராஜ்யம் முழுவதும் ரங்கநாயகி வசம். அதிரன் விதுரன் திருமண வயதை எட்டிய போது பிரச்சனைகள் ஆரம்பமானது. அதிரனை மந்திரி மகள் விரும்ப விதுரனுக்கு ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்துவிட்டு பிறகு தன் மகளை அதிரனுக்கு திருமணம் செய்ய யோசனை சொன்னார் மந்திரி. அதன்படி சித்தி கொடுமையில் வளர்ந்த வீட்டு வேலை செய்யும் மித்ராவை விதுரனுக்கு கட்டாய திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அதிரன் மித்ராவை சிறு வயதில் இருந்தே விரும்பியிருந்தான். அதனால் விதுரன் போல ஆள் மாறாட்டம் செய்து மித்ராவை திருமணமும் செய்து கொண்டான். அதுபோக பெருமாள் ரங்கநாயகி இருவரும் செய்த கொலைகளை தெரிந்து கொண்ட அவன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து தன் அப்பா அம்மா என்று கூட பார்க்காமல் அவர்களை சிறைக்கு அனுப்பிவிட்டான். அதன்பின் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காமல் தன் உழைப்பில் வாங்கிய வீட்டிற்கு தன் மனைவி மித்ரா மற்றும் அண்ணன் விதுரனுடன் வந்துவிட்டான். பொது வாழ்க்கை ஆரம்பித்தது. வெளிநாட்டு மருத்துவர்களை வைத்து விதுரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவனது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டது. 3 வருடம் கழித்து மித்ரா அதிரன் தம்பதிக்கு மகிழினி பிறந்தாள். பெற்றது அவர்களாக இருந்தாலும் வளர்த்தது எல்லாம் விதுரன்தான். அந்த அளவு குழந்தை மேல் பாசம் கொண்டிருந்தான். அவர்கள் வாழ்வு சந்தோஷமாக தொடர்ந்தது. இப்படியாக முதல் பாகம் நிறைவு பெற்றது. அத்தியாயம் 2. அதிரன் மித்ரா திருமணம் முடிந்து 5 ஆண்டுகள் கடந்திருந்தது. அவர்களின் காதலுக்கு சாட்சியாக மகிழ் பிறந்திருந்தாள். அந்த குழந்தை மேல் அதிக பாசம் வைத்து வளர்த்தான் விதுரன். இந்த 5 ஆண்டுகளில் அவன் வெகுவாக மாறியிருந்தான். சொல்லப்போனால் அவனை அதிரன் அப்படி மாற்றியிருந்தான். நன்றாக பேசுவது, ஆங்கிலம் கற்றுக்கொள்வது, கார் ஓட்டுவது என யாருடைய உதவியும் இல்லாமல் சுயமாக இயங்க ஆரம்பித்திருந்தான் விதுரன். அது மட்டும் இல்லாமல் அவனை கடந்த 1 வருடமாக கம்பெனிக்கு அழைத்து சென்று தொழிலையும் கற்றுக் கொடுத்திருந்தான் அதிரன். விதுரன் முதலில் மறுத்தாலும் பின் அவனே ஆர்வமாக அனைத்தையும் கற்றுக்கொண்டான். ஆனால் ஏனடா இப்பொழுது அதனை கற்றுக்கொண்டோம் என நொந்து போய் அமர்ந்திருந்தான் விதுரன். டேய், இப்ப என்ன கப்பலை கவுந்து போச்சு, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க என்றபடி வந்தமர்ந்தான் அதிரன். காரணம் இதுதான். அதிரன், மித்ரா, மகிழ் மூவரும் ஜெர்மனியில் போய் செட்டில் ஆக போகிறார்கள். அங்கு இருக்கும் அதிரன் கம்பெனியில் சில காலமாக விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நடுவில் அதிரன் சென்று 1 வாரம் தங்கி பிரச்சனைகளை சரி செய்துவிட்டுதான் வந்தான். ஆனால் அடுத்த வாரமே திரும்பவும் புகார்கள் வர ஆரம்பித்தது. எவ்வளவு முயன்றும் இந்தியாவில் இருந்து கொண்டு அதை சரி செய்ய அதிரனால் முடியவில்லை. நிலைமை இப்படியே சென்றால் பெரும் தொகை அபராதம் செலுத்தி மேற்கொண்டு கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நிரந்தரமாக அங்கேயே சென்று விடலாம் என முடிவெடுத்தான் அதிரன். ஆனால் இங்கு அவன் ஆரம்பித்த முதல் கம்பெனிதான் மூலதனம். அதை மூட முடியாது என்பதால் விதுரனை அதன் பொறுப்புகளையெல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு மித்ரா, மகிழ் இருவரையும் ஜெர்மனி அழைத்து செல்ல முடிவு செய்துவிட்டான் அதிரன். இதை சொன்னதில் இருந்தே இப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டுதான் சுற்றி கொண்டிருக்கிறான். இதோ அதோ என்று அதிரன் கிளம்ப வேண்டிய நாளும் வந்துவிட்டது. விதுரனுக்கு இப்பொழுது ரங்கநாயகி, பெருமாள் மற்றும் மித்ரா குடும்பம் பற்றி அனைத்தும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் அவனிடம் சொல்லியிருந்தான் அதிரன். அவர்களிடம் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தான். அதுபோக நன்கு படித்த இது அனைத்து விஷயங்களும் விதுரன் உடல்நிலை பற்றி தெரிந்த அன்பு என்ற இளைஞனை விதுரன் உதவிக்கு சேர்த்திருந்தான் அதிரன். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்து கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி.
வீட்டில் இருந்தது போலவே முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு கார் ஓட்டிக் கொண்டிருந்தான் விதுரன். அதிரனுக்கும் வருத்தம்தான். ஆனால் நிலைமை கைமீறி போவதற்குள் தொழிலை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம். விமான நிலையம் வந்துவிட்டது. உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அன்பு. கொஞ்சமாச்சு முகத்தை சிரிச்ச மாதிரி வை விதுரா. உன்னை பார்த்து மகிழ் அலறா பாரு. எனக்கும் அழுகதான் வருது. சிரிக்கலாம் என்னால் முடியாது. போ. டேய், 3 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இங்கே வரோம். இல்லை நீ அங்கே வா. இது ஒன்றும் நிரந்தர பிரிவில்லடா. உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு நான் ஒன்றும் சந்தோஷமாக போகலை. ஆமா விதுரன், நீங்க இங்க சந்தோஷமா இருந்தா தானே நாங்க அங்க நிம்மதியா இருக்க முடியும் என்றாள் மித்ரா. மகிழை கையில் வாங்கி ஒரு முறை கொஞ்சி விட்டு மித்ரா கையில் கொடுத்தான் விதுரன். சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்னை நினச்சி கவலைப்பட வேண்டாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விதுரன் இப்போ இல்லை. நான் கொஞ்சம் அன்புக்கு அடிமை, அவ்வளவுதான். நான் என்னை பார்த்துக்கிறேன் என சிரித்தபடி வழி அனுப்பி வைத்தான். அதிரன், மகிழ், மித்ரா மூவரும் அவனிடம் இருந்து விடை பெற்று உள்ளே சென்றனர். சார், நீங்கள் பின்னாடி உட்காருங்க, காரை நான் ஓட்டுறேன் என்றான் அன்பு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே டிரைவ் பண்ணுறேன். சார், வேணாம் சார், உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இப்படியே வண்டியை ஓட்டி எங்கேயாச்சும் இடிச்சு விட்டுறாதீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. டேய், எனக்கு மட்டும் என்ன கல்யாணம் ஆகி 4 பொண்டாட்டியும் 10 பிள்ளையும் இருக்கிற மாதிரி பேசுகிற? நானும் ஒன்றை மாதிரி தான்டா. கவனம் உட்காரு என சொல்லிவிட்டு காரை எடுத்தான் விதுரன். என்னதான் அன்புவிடம் சவாலாக பேசினாலும் மகிழ் முகமே கண் முன்னால் வந்து கொண்டிருந்தது. பிறந்ததிலிருந்து கையிலே வைத்து வளர்த்தவன். மித்ராவிடம் கூட அவளை கொடுக்க மாட்டான். அவ்வளவு பாசம் மகிழ் மேல். இப்பொழுது வீட்டுக்கு சென்றால் அவள் இருக்க மாட்டாள் என்ற எண்ணமே விதுரனை வதைத்தது. கண்களில் கண்ணீர் திரையிட அதை அன்புக்கு தெரியாமல் மறைத்தபடி கார் ஓட்டினான் விதுரன். ஆனால் அவன் பொல்லாத நேரம். ஒரு வினாடி கண்ணீரை துடைத்த நேரத்தில் அவன் முன்னால் நடந்து சென்ற இளம் பெண்ணை இடித்துக்கொண்டு எதிரே வந்த சரக்கு ஆட்டோவில் போய் மோதி நின்றது விதுரனின் கார். அத்தியாயம் 3. விமான நிலையத்தில் இருந்து நேராக அலுவலகம் சென்று விடலாம். முக்கியமான சில வேலைகள் இருக்கிறது என்று சொல்லியிருந்தான் அன்பு. எனவே அலுவலகம் நோக்கி காரை செலுத்திக் கொண்டிருந்தான் விதுரன். மனம் முழுக்க மகிழ் முகம்தான் இருந்தது. எங்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் கார்டனில் அல்லது ஹாலில் இருந்து ஓடி வந்து கைகளில் ஏறிக்கொள்வாள். முகத்தோடு முகம் சேர்த்து எச்சில் முத்தம் கொடுத்து விட்டுத்தான் விளையாட இறங்கி ஓடுவாள். ஆனால் இன்று வீட்டுக்கு சென்றால் வீடு வெறுமையாக இருக்குமே. அதை நினைத்தாலே கண்களில் கண்ணீர் பெருகி வருகிறது. எவ்வளவு நேரம்தான் அன்புவுக்கு தெரியாமல் மறைக்க முடியும்? ஆனால் அவன் விதுரனை கவனிக்கவில்லை. லேப்டாப்பில் தலையை கொடுத்து ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்துவிட்டு கண்களை துடைத்த பொழுது முன்னால் நடந்து சென்ற பெண் மீது கார் மோதி எதிரே வந்த ஆட்டோவில் போய் இடித்து கொண்டு நின்றது. விதுரன் ஓட்டி வந்தது உயர்தர கார் என்பதால் அன்பு விதுரன் இருவருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் தப்பித்து விட்டனர். ஐயோ சார், நான் நினச்ச மாதிரி கொண்டு வந்து இடிச்சிட்டிங்களே என அலறிக்கொண்டு இறங்கினான் அன்பு. நல்ல வேளையாக ஆட்டோ முகப்பு விளக்கு மட்டும்தான் உடைந்திருந்தது. ஆட்டோ ஓட்டுநருக்கு தங்கள் கம்பெனி விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்து சேதாரத்துக்கு உண்டான பணத்தை நாளை காலை கம்பெனியில் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சாலை கடந்து எதிரே ஓடி வந்தான். அங்கு இளம் பெண் ஒருத்தி தலையிலும் கையிலும் இரத்த காயத்துடன் மயங்கி கிடந்தாள். அது மதிய நேரம் என்பதால் சாலையில் யாரும் இல்லை. உடனடியாக அவளுக்கு மருத்துவ உதவி தேவை என்பது அன்புவுக்கு புரிந்தது. அதுவரையிலும் கூட விதுரன் காரில் இருந்து இறங்கவில்லை. இவருக்கு என்ன ஆச்சு என யோசித்துக் கொண்டு காருக்கு ஓடி வந்தான். விதுரன் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் செயலிழந்து போயிருந்தான். அவனை உலுக்கி, சார், கார் எடுங்க, ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என கத்தினான். அப்போதுதான் சுய உணர்வுக்கு வந்தான். விதுரன் காரை விட்டு இறங்கியவன், அன்பு, நீ காரை ஓட்டு, நான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சாலையை கடந்து ஓடி வந்தான். இரத்தம் அவள் முகத்தை மறைத்திருந்தது. படபடப்பாக இருந்தாலும் மனதை ஒரு நிலைப்படுத்தி அவளை தூக்கி கொண்டு காருக்கு ஓடி வந்தான். அன்பு, சீக்கிரம் கார் எடு, பக்கத்துல HM ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க போ என விரட்டினான். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு வேகமாக காரை ஓட்டினான். அடுத்த 5 நிமிடத்தில் கார் ஹாஸ்பிட்டல் உள் வந்து நின்றது. அதுவரை மடியில் அவளை படுக்க வைத்திருந்தான் விதுரன். கை கால் எல்லாம் நடுங்கியது. முதலாக ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் அவனுக்குள் ஏதோ செய்தது. எமர்ஜென்சி அறையில் அவளை அனுமதித்துவிட்டு வெளியே வந்து சோர்ந்து போய் அமர்ந்தான். அன்புவுக்கு அவனை பார்க்க பாவமாக இருந்தது. விதுரன் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. சார், பெருசா அடிபட்டிருக்கிற மாதிரி தெரியல, அதனால பயப்பட வேண்டாம். நான் வேற கார் புக் பண்றேன். நீங்க வீட்டுக்கு போறீங்களா? இல்ல அன்பு, வீட்டுக்கு போனாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன். சரிங்க சார்,
இது ஆக்சிடென்ட் கேஸ், போலீஸில் சொல்லணும். நான் அதை போய் பார்க்குறேன். அன்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லை சார். நீங்கள் 3 வருஷமாக கார் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். நீங்கள் தான் அவங்கள அட்மிட் பண்ணீங்களா? ஆமாம் டாக்டர். அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க காலில் நல்லா அடிபட்டிருக்கு. அது போக கை தலையில எல்லாம் சின்ன காயம்தான். ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. முடிஞ்ச அப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். காலில் கட்டு போட்டிருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு நடக்கக்கூடாது. வாரம் ஒரு தடவை வந்து கட்டு மாற்றணும். மற்ற விஷயம் எல்லாம் நர்ஸ் சொல்லுவாங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் டாக்டர். சார், நான் தான் சொன்னேன்ல பெரிய அடி இல்லைன்னு. நீங்கள் தான் பயந்து போயிட்டீங்க. சரி அன்பு, அந்த பொண்ணு ஒரு பேக் வச்சுருந்துச்சு பாரு. அதில் ஃபோன் நம்பர், அட்ரஸ் இருக்கான்னு அவங்க வீட்டுக்கு சொல்லலாம். சரிங்க சார் என அவள் பேக்கை திறந்து பார்த்தான் அன்பு. சார், இதில் ஒரு பட்டன் ஃபோன், அப்புறம் 65 ரூபா பணம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அந்த ஃபோன் கூட ஆஃப் ஆகிருக்கு. அப்படியா? சரி, சார்ஜில் போடு. காரில் இருக்கும்ல. இந்த ஃபோனுக்கு சார்ஜுக்கு நான் இங்கே போகிறது? சார், இந்த ஃபோன் எல்லாம் வந்து பல வருஷம் இருக்கும். இப்போ நம்ம சார்ஜ் கூட போட முடியாது. நீங்கள் இந்த ஃபோன் எல்லாம் பார்த்தது இல்லையா? ஆமாம், நீங்களே 5 வருஷமாக தானே ஃபோன் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சா மட்டும்தான் அவங்க வீடை பற்றி விசாரிக்க முடியும் சார். சரி, அப்போ வெயிட் பண்ணலாம். எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? இப்போ வரைக்கும் வந்த ஃபீஸை கட்டிட்டு நம்ம கிளம்பலாம். அந்த பொண்ணு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து தகவல் சொல்லுவாங்க. இங்கே வாங்க சார். இல்லை அன்பு, அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நான் பண்ண தப்புக்கு ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டினா மட்டும் பத்தாது. அதுக்கு வேற என்ன? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா என்ன? டேய், இவன் ஒருத்தன் வாயை மூடிட்டு உட்கார்றா என்று சொன்னவுடன் அன்பு அமர்ந்து விட்டான். 1/2 மணி நேரம் கழித்து அவள் கண் விழித்து விட்டதாக நர்ஸ் வந்து கூறினார். கை கால் தலையில் கட்டுடன் ஹாஸ்பிட்டல் உடையில் படுத்திருந்தாள் அவள். அழகிதான் இல்லை, விதிரன் கண்களுக்கு பேரழகியாக தெரிந்தாள். ஆனால் அவள் முகம் விரக்தியில் இருந்தது. கண்கள் கலங்கி இருந்தது. இவர்களை பார்த்ததும் கண்களை துடைத்து கொண்டாள். நீங்க 2 பேரும் தான் என்னை இங்க அட்மிட் பண்ணதா? அட்மிட் பண்ணது மட்டும் இல்லை, ஆக்சிடென்ட் பண்ணது கூட நாங்கள் தான் என்றான் அன்பு. அவன் தலையில் தட்டினான் விதிரன். உங்க 2 பேர்ல யார் காரை ஓட்டுனது? நான் தான். சாரி, என் மேலே தான் தப்பு என்றான் விதிரன். தப்பு தான் சார், மன்னிக்க முடியாத தப்பு. என்ன தெரியுமா? நீங்க ஆக்சிடென்ட் பண்ணதில்லை, என்னை இப்படி காப்பாத்தினது. ரோட்ல போறப்போ அடிச்சு போட்டா அப்படி காரை ஓட்டிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க? நானே சாகத்தான் பீச்சுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். இப்படி அநியாயமா என்னை காப்பாத்தி என் பொழப்புல மண்ணள்ளி போட்டிங்களே, இது நியாயமா? ஐயோ சார், இந்த பொண்ணுக்கு அடிபட்டு மண்டை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஓடி போயிடலாம் என்றான் அன்பு. படுக்கையில் இருப்பவளை யோசனையுடன் பார்த்து கொண்டு நின்றான் விதிரன். அத்தியாயம் 4. என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? அப்படியே சாகட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே? என்ன மாதிரி பொண்ணெல்லாம் வாழவே தகுதி இல்லாத ஆள் தெரியுமா? கடல்ல முங்கி கஷ்டப்பட்டு செத்து போகாம கடவுளா பார்த்து நீங்க வந்து அடிச்சு போட்டிருக்கீங்க. எனக்கு அப்போ வழி கூட தெரியல. ஜாலியா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே என அழுதாள். ஐயோ சார், அந்த பொண்ணுக்கு அடிபட்டதுல மண்டை குழம்பி மென்டல் ஆயிட்டா போல இருக்கு. வாங்க சார், இப்படியே ஓடி போயிடலாம் என்றான் அன்பு. ஆனால் விதிரனுக்கு அப்படி தோன்றவில்லை. யோசனையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். சார், என்ன யோசனை? வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண அன்பு. ஏமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பேசுற? உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லு. அது வந்து சார் என அவள் பேச ஆரம்பிக்கும் போதே நர்ஸ் உள்ளே வந்தார். சார், இது இவங்க பில், நீங்க பணம் கட்டிட்டு கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அவளின் ட்ரிப்ஸை கலட்டிவிட்டு வெளியே சென்று விட்டார். அன்பு கையில் இருந்த பில்லை பார்த்த அவள், சார், பணம் எவ்வளோ கட்டணும் என்று கேட்டாள். 13,000 கட்டணும். வச்சிருக்கியா? உன் பேக்ல பார்த்தனே, அவ்வளோ பணம் இல்லையே, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு என்றான். அன்பு, உனக்கு கொழுப்பு அதிகமாகி போச்சு. அடி வாங்க போற, போய் பணத்தை கட்டிட்டு வா என்றான் விதிரன். அவன் குரலில் இருந்த கோபத்தை உணர்ந்த அன்பு அப்படியே வெளியே சென்று விட்டான். பின் அவளிடம் திரும்பியவன், உன் பேர் என்னம்மா என்று கேட்டான். அவள் தலையை குனிந்து தயங்கியபடி இருந்தாள். சார், என்னை பற்றி எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் பில் கட்டின பணத்தை நான் எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துடுறேன். உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க போதும். இங்கே பாரு, நீ பணம் எதுவும் எனக்கு தர தேவையில்லை. என்னால் தான் நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க. இதோட மொத்த செலவும் நான் தான் பண்ணணும். அது போக உன்னால் 2 மாதத்துக்கு எழுந்து நடக்கவே முடியாது. அப்புறம் சாக போகிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு போக என்னால் முடியாது. ஒன்று பண்ணு, நீ என் கூட வீட்டுக்கு வா. 2 மாதம் நல்லா ஓய்விடு. அப்புறம் உனக்கு எங்கே போகணுமோ போய்க்கோ, நான் தடுக்க மாட்டேன். நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வர முடியும்? அது இல்லாமல் எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது. நான் அதை முடிக்கணுமே. நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? உன்னால் இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாது. நடக்க முடிஞ்சால் தானே வேலை செய்ய முடியும். என் வீட்டில் நானும் இப்போ பாத்தியே, அவன் பேர் அன்பு, அவனு மட்டும்தான் இருக்கும். அது போக வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க.
நீ எங்களை நம்பி தாராளமாக வரலாம். என்ன சொல்கிற? இல்லை, அது என் அப்பா ஆபத்தில் அது என ஏதோ சொல்ல வந்தவளை தடுத்து, அமைதியா இரு. நீ இப்போ சரியான மனநிலை இல்லை. உனக்கு ரெஸ்ட் தேவை. இனி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், சரியா? என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து செவிலியரிடம் அவங்கள வெளியே கூட்டிட்டு வாங்க என்றான். சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு நர்ஸ் உள்ளே செல்ல அன்பு வந்தான். சார், பில் கட்டியாச்சு, போலாமா? போலாம் அன்பு, போய் கார் எடுத்துட்டு வா, நான் வெளியே வரேன். ஓகே சார். அன்பு காரை மருத்துவமனை முன்பு கொண்டு வரும்போது விதுரன் மற்றும் அவள் இருவரும் இருந்தனர். சார், இந்த பொண்ணு எங்கே போகணும்? நம்ம ட்ராப் பண்ணிட்டு போகணுமா? இல்லை, கால் சரியாகிற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. என்னது, நம்ம வீட்லையா? இப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகிற? காரை எடு, போகலாம் என சொல்லி அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தான் விதுரன். மகிழ் இல்லாதது ஒரு பக்கம் வலித்தாலும் ஏதோ ஒரு பரவச நிலை அவளுடன் வீட்டுக்குள் நுழைந்த போது இருந்தது. அன்புக்கு அவளை வீட்டுக்கு அழைத்து வந்ததில் விருப்பம் இல்லை என அவன் முகத்திலேயே தெரிந்தது. சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு வீட்டுக்குள் வந்தான் விதுரன். ஹாலில் பெரிய அளவில் விதுரன் அதிரன் இருவரும் 15 வயதில் எடுத்த போட்டோ மாட்டியிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஐயோ, அப்போ இவரை கொலை பண்ணதான் என்னை அனுப்பி வச்சாங்களா? கடவுளே, அந்த பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு தானே கடல்ல விழுந்து சாக போன. இப்ப சரியா வந்து இங்கேயே மாட்டியிருக்கனே என நொந்து போனாள். யார் அவள்? அத்தியாயம் 5. விதுரன் அழைத்து வந்திருக்கும் பெண்ணின் பெயர் விசாலாட்சி, சுருக்கமாக விசாலி. அவள் ஏன் அதிரன் விதுரன் இருவரின் போட்டோவை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாள் என முதலில் பார்த்துவிட்டு வருவோம். மித்ராவின் பெரியம்மா சவுந்தரத்தின் ஊரை சேர்ந்தவள் விசாலாட்சி. சவுந்தரத்தின் பக்கத்து வீட்டை சேர்ந்த முருகன் செல்வி தம்பதியரின் ஒரே மகள்தான் விசாலாட்சி. அவளுக்கு 5 வயது இருக்கும்போது மாடு முட்டி இறந்து போனார் செல்வி. அதன் பின் அப்பா மகள் இருவர்தான். 3 வேளை சாப்பாடு இருந்தால் அதுவே பெரிய விஷயம். 2 கறவை மாடுகள் வைத்திருந்தனர். அதை வைத்துத்தான் வாழ்க்கையை ஓட்டினர். காலங்கள் சென்றது. விசாலாட்சி அந்த கிராமத்தில் இருந்த அரசாங்க பள்ளியில் +2 வரை முடித்துவிட்டு கறவை மாடுகளை கவனிப்பது, பால் கறந்து தேவை இருப்போருக்கு போய்க் கொடுப்பது, மீதம் இருக்கும் நேரத்தில் வயல் வேலைக்கு செல்வது போன்ற வேலைகளை செய்து வந்தாள். அப்படி ஒரு நாள் பால் கொடுக்க அவள் அத்தை பர்வதத்தின் வீட்டிற்கு சென்ற பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பமானது. முருகனின் அக்காதான் பர்வதம். பொல்லாத பெண். அக்காவின் குணம் அறிந்து முருகன் அந்த வீட்டு பக்கமே செல்ல மாட்டார். ஆனால் விசாலாட்சி மட்டும் பால் கொடுக்க சென்று வருவாள். பர்வதத்திற்கு ஒரு மகன் இருக்கிறான். பெயர் வாசு. உருப்படாத தருதலை, பெண்கள் விஷயத்தில் படுமோசம். அதற்காக 2 முறை சிறை சென்று வந்தவன். பண வசதி இருந்தாலும் அவன் குணம் அறிந்து அவனுக்கு பெண் தர யாரும் தயாராக இல்லை. அவனுக்கு பெண் தேடி களைத்து போன பர்வதத்தின் கண்ணில் விழுந்தாள் விசாலாட்சி. மூக்கும் மொழியுமாக வயதுக்கேற்ற உடல்வாகுடன் வளர்ந்து நின்ற அவளை கண்டதும் இவளின் மூளையில் பலவிதமான யோசனை. இந்த கழுத இத்தனை நாள் என் கண்ணில் படாம போயிட்டா பாரு என அடுத்த நிமிடமே முருகன் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றார். வாசு பற்றி முழுமையாக தெரிந்த பின் அவனுக்கு தன் பெண்ணை கொடுப்பதில் முருகனுக்கு விருப்பமில்லை. அதை நாசூக்காக சொல்லி மறுத்துவிட்டார். ஆனால் பர்வதம் விடுவதாக இல்லை. முருகனை எதிலாவது சிக்க வைத்தால் மட்டுமே வேலையாகும் என யோசித்து அடுத்த நாளே திரும்ப அங்கு சென்றார். எனக்கா? அதான் நேத்தே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் இப்ப அதுக்கு வரல முருகா. உன் மக இல்லைன்னா என்ன? என் மகனுக்கு கல்யாணம் ஆகாதா என்ன? நான் வந்தது வேற விஷயம். இந்தா இதை பிடி என கையில் 50,000 ரூபாய் பணத்தை திணித்தார். அக்கா, எதுக்கு என்கிட்ட இம்பிட்டு பணம் கொடுக்குற? சொல்றேன்டா, இரு. விசாலாட்சிய கல்யாணம் பண்ண உனக்கு தேவைப்படும். இல்லக்கா, அதுக்கு தான் மாடு இருக்கே, அதை வித்துட்டு என்ன தேவையோ அதை பண்ணுவேன். சரி, கல்யாணத்தை பண்ணுவ. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் ஆச்சும் சோறாக்கி போட வேணாமா? அதுக்கு என்ன பண்ணுவ? இந்த காசை வச்சு இன்னொரு மாடு வாங்கி பொழைச்சிக்கோ. ஏதோ கூட பிறந்துட்ட, அதுக்காகத்தான் இதை பண்றேன். இந்த விஷயம் உன் மாமாக்கு கூட தெரியாது. காசு விஷயத்துல அவர் கெட்டி, உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் என்னால் இதை தர முடியாதுக்கா. என் சூழ்நிலை சரியில்லை. உன்கிட்ட நான் கேட்டேனா? வச்சுக்க முருகா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவரின் சூழ்ச்சி அறியாத முருகன் மாடு வாங்கி வந்தார். 1 வருடம் சென்றது. ஒரு நாள் கண்ணீருடன் ஓடி வந்தார் பர்வதம். எனக்கா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கதறிட்டு வர? முருகா, உன் மாமனுக்கு நான் உனக்கு காசு கொடுத்த விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. உடனே பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி அடிச்சு துரத்தி விட்டாரு. அப்படியா? அதுக்காகத்தான் அன்னைக்கே பணம் வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. இப்போ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? சரி, ஒரு மாட்டை வேணாலும் ஓட்டிட்டு போ. வித்து பணமாக மாற்றி மாமா கிட்ட கொடு. அட, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை.
உன் மகளை வாசுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே, அந்த கோபத்துல தான் மாமா இப்படியெல்லாம் பண்றாரு. அவர்கிட்ட பணம் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம வாசு முன்ன மாதிரி இல்ல, உரக்கடைய அவன் தான் நடத்துறான். வருமானம் அப்படி வருது. இப்ப நம்ம விசாலாட்சிய அவனுக்கு தரேன்னு சொல்லு. நான் மாமா கிட்ட பேசுறேன். என்ன சொல்ற? அக்கா, நேத்து தான் சந்தைக்கடை முன்னாடி வச்சு வாசுவை போலீஸ் கூட்டு போறத நான் பார்த்தேன். அது சும்மாடா, விசாரணை முடிச்சு இன்னைக்கே அனுப்பி விட்டுருவாங்க. இல்லக்கா, அது வேண்டாம். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் பணத்தை கொண்டு வந்து உன் வீட்டில் தரேன். இப்போ நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டார் முருகன். இன்ன வார்த்தை என்று இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் திட்டிவிட்டு சாபம் வேறு கொடுத்துவிட்டு சென்றார் பர்வதம். அந்த நேரம் பார்த்து ஊருக்கு வந்து சேர்ந்தார் சௌந்தரம். என்ன முருகா, என்ன பிரச்சனை? ஏன் உன் அக்கா இப்படி கத்துது? நடந்த அனைத்தையும் சொன்னார் முருகன். 50,000 பணத்துக்காக அந்த தருதலைக்கு போய் இப்படி செப்பு சில மாதிரி இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? ஒன்று பண்ணு, நான் என் முதலாளி அம்மா கிட்ட கேட்டு பணம் வாங்கி தரேன். ஆனா அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு கீழே தான் வேலை வைக்கணும். உனக்கு சம்மதமா? சௌந்தரம், இந்த உதவியை மட்டும் பண்ணு. உன் முதலாளி காலுக்கு காலம் முழுக்க செருப்பா கிடைக்கேன். பின் சௌந்தரம் ரங்கநாயகியிடம் சொல்லி 1,00,000 ரூபாய் வாங்கி அதில் பாதியை முருகனுக்கு கொடுத்தார். முருகன் சம்பளத்தில் இருந்துதான் அந்த பணம் கழிக்கப்படும் என்பதால் ரங்கநாயகி எவ்வளவு கொடுத்தார் என்று முருகனுக்கு தெரியவில்லை. பின் சொன்னது போலவே பர்வதத்திடம் பணத்தை கொடுத்துவிட்டு தன் மகளை கூட்டிக் கொண்டு ஊரை விட்டு கிளம்பினார் முருகன். புறநகர் பகுதியில் ரங்கநாயகிக்கு சொந்தமான ஃபேக்டரி ஒன்றில் காவலாளி வேலை முருகனுக்கு கிடைத்தது. அருகிலேயே ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியேறினார். விசாலாட்சி அருகில் இருந்த சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு வேலைக்கு சென்றாள். ஆனால் அடுத்த 3வது மாதமே ரங்கநாயகி பெருமாள் இருவரும் சிறைக்கு சென்று விட்டனர். ஃபேக்டரி இழுத்து மூடப்பட்டது. முருகன், மாணிக்கம், சௌந்தரம் மூவருக்கும் வேலை போய்விட்டது. முன்பு முருகன் வீட்டுக்கு அருகிலேயே சௌந்தரம் குடிவந்தார். அனைவரும் கிடைத்த வேலைக்கு சென்று பிழைப்பை ஓட்டினர். தங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அதிரன் மேல் தீராத வன்மத்தை வைத்துக் கொண்டார் சௌந்தரம். அனைத்திற்கும் மேல் அதிரன் தனக்கு கிடைக்காத கோபத்தில் 3 முறை தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டாள் வித்யா. அந்த கோபம் வேறு சேர்ந்து கொண்டது. இப்படியே 5 வருடங்கள் கடந்திருந்தது. ரங்கநாயகி பெருமாள் இருவரும் விடுதலையாகி வெளியே வந்தனர். அவர்களை பார்க்க சென்றார் சௌந்தரம். அப்போதுதான் அவர்கள் தனக்கு மேல் அதிரன் மேல் கொலை வெறியில் இருப்பதை தெரிந்து கொண்டார். பெற்றவர்கள் என்று கூட நினைக்காமல் சிறைக்கு அனுப்பிய மகனை துடிக்க வைக்க வேண்டும் என திட்டம் தீட்டினர். விதுரன் மேல் உயிரை வைத்திருக்கிறான் அதிரன். அதனால் விதுரனை கொன்று அதிரனுக்கு தீராத வலியை கொடுக்க முடிவு செய்தனர். அதிரன் ஜெர்மனி செல்ல போவதோ, முக்கியமாக விதுரன் உடல்நிலை சரியானதோ அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. அதிரனின் வீட்டு முகவரி மட்டும்தான் தெரிந்து வைத்திருந்தனர். சௌந்தரம், எனக்கு ஒரு பொண்ணு வேணும். இது வரைக்கும் அவளை அதிரன் பார்த்திருக்க கூடாது. அவன் நல்லவ மாதிரி நடிச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் விதுரன் மருந்துல விஷத்தை கலக்கி கொடுத்து வேலையை முடிக்கணும். அந்த மாதிரி பொண்ணு வேணும். யாராச்சும் இருக்காங்களா? நம்ம கையிலேயே ஆள் இருக்கு மேடம். ஆனா கொலையெல்லாம் பண்ண மாட்டா. அவ அப்பனை கொன்றுவோன்னு சொல்லி மிரட்டி தான் பண்ண வைக்க முடியும். கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணலாம், நீ வர சொல்லு என்றார் ரங்கநாயகி. அப்படித்தான் அவர்கள் திட்டத்திற்குள் வந்தாள் விசாலாட்சி. முடியாது என்று அழுது கத்தி கதறி கூட முருகன் கழுத்தில் கத்தியை வைத்து சம்மதிக்க வைத்து விட்டனர். 15 வயதில் எடுத்த அதிரன் விதுரன் போட்டோவை அவள் கையில் கொடுத்து அட்ரஸ் சொல்லி அனுப்பி வைத்தனர். 3 மாத கால அவகாசம் கொடுத்திருந்தனர். இதில் விதுரனை மட்டும் இல்லாமல் முடிந்தால் அதிரனையும் கொலை செய்துவிடு என்று சொல்லியிருந்தார் சௌந்தரம். அவர் கோபத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் அவருக்கு. அனைவருக்கும் அவர்கள் தேவைதான் முதன்மையாக இருந்தது. விசாலி மனநிலை பற்றி யாரும் யோசிக்கவில்லை. இயல்பிலேயே பயந்த சுபாவம் கொண்ட அவளால் ஒரு எறும்பை கூட கொள்ள முடியாது. இதில் எங்கிருந்து மனிதனை கொலை செய்வது? அதற்கு பதில் தானே செத்து போகலாம் என முடிவு செய்துதான் பீச்சுக்கு சென்றாள். அப்போதுதான் விதுரனின் காரில் விழுந்தது. எங்கு செல்லக்கூடாது என்று நினைத்தாலோ சரியாக அங்கேயே வந்து மாட்டிக்கொண்டாள். இப்பொழுது தன்னை அழைத்து வந்தது அதிரன் என்றே அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். இவ்வளவு கம்பீரமா ஆண் சிங்கம் மாதிரி இருக்காரு, இவரை போய் நான் எப்படி கொலை பண்ண முடியும் என அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள் விசாலி. அத்தியாயம் 6. மேடம், என்னால் இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. காசு கொடுத்தா இந்த மாதிரி வேலை செய்ய நிறைய பேர் வருவாங்க. என்னை விட்டுருங்க மேடம். நானும் என் அப்பாவும் இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கிறோம் என ரங்கநாயகியின் காலை பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தாள் விசாலி. ஊரை விட்டு தானே, தாராளமா போ. ஆனா என்கிட்ட வாங்கின 1,00,000 ரூபாயை கொடுத்துட்டு போ. 1 லட்சமா? நாங்க வாங்கல மேடம், 50,000 தான் வாங்கணும். என்னடி கதை விடுற? 1 லட்சம் கொடுத்துருக்கேன். ஏய் சௌந்தரம், இவ என்ன பேசிட்டு இருக்கா?
நீ தானே 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு போன? ஆமாம் மேடம், எனக்கு அப்போ அவசர தேவை இருந்துச்சு. அதான் நான் ஒரு 50,000 எடுத்துக்கிட்டு மிச்சம்தான் முருகன் கையில் கொடுத்தேன் என தலையை சுரிந்து கொண்டே சொன்னார் சௌந்தரம். உன் புத்தி என்னைக்கும் மாறவே மாறாது சௌந்தரம். என்கிட்ட இதுவரை எவ்வளவு வாங்கியிருக்க? அவருக்கு எனக்கும் காசு வேணும் அப்படின்னு உண்மையை சொல்லி கேட்ட கொடுக்க மாட்டேனா? அறிவு கேட்டவள. மன்னிச்சிருங்க மேடம், வேலை சரியா இல்லை, ரொம்ப குடும்ப கஷ்டம், அதான். சரி போய் தொலை. ஏய் இங்கே பாரு, எப்படி இருந்தாலும் உன் அப்பா 50,000 வாங்கியிருக்காரு, அதை திருப்பி கொடு. இல்லைனா நான் சொல்ற வேலையை நீ பண்ணி தான் ஆகணும். இல்லை மேடம், என்னால் முடியாது. நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? கொலை பண்ண சொல்றது உங்க மகனை. உங்களால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? உங்களுக்கு அவங்க மேல பாசமே இல்லையா? பாசமா? அடி பைத்தியமே, அந்த பாசம் அவனுக்கு இருந்திருந்தா எங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க மாட்டான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்ப எதுக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கணும் சொல்லு? இந்த அம்மா மகன் பாசம் எல்லாம் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெயில் வாசப்படிய மிதிச்ச அன்னைக்கே முடிவு பண்ணேன், இவனுகளை சும்மா விடக்கூடாதுன்னு. எப்ப வெளியே வருவோம், அவனுங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படலான்னு கொக்கு மாதிரி காத்துட்டு இருந்தேன். இனி சும்மா விட மாட்டேன். நீ சொன்ன மாதிரி இந்த வேலையை செய்ய ஆள் இல்லாம உன்னை போக சொல்லல. அதிரன் ரொம்ப புத்திசாலி. புதுசா ஒரு ஆள் கூட அவன் வீட்டுக்குள்ள போக முடியாது. இதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு அவனுக்கு தெரியக்கூடாது. இனி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட எங்கனால முடியாது. உன் முகம் பார்க்கவே பாவமா இருக்கு. நீ பண்ண போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விதிரன் மனநிலை உடல்நிலை சரியில்லாத ஆள். அவன் தினமும் 6 மாத்திரைக்கு மேல போடுவான். அதுல இந்த ஒரு மாத்திரையை சேர்த்து கொடுக்க போற, அவ்வளவுதான். ஒரு 3 மாசம் வீட்டு வேலை செய்யற மாதிரி நடிச்சு அவன் நம்பிக்கையை சம்பாதிச்சு இந்த வேலையை செய். செஞ்சுதான் ஆகணும், சரியா? இதை நீ பண்ண உனக்கு 10,00,000 ரூபாய் தரேன். உனக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் அப்பாக்கு வாழ்நாள் முழுக்க தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன். என்ன சொல்ற? இல்லை மேடம், என்னோட கடைசி காலம் வரைக்கும் உழைச்சி சம்பாரிச்சு என் அப்பாவை பார்த்துக்கிறேன். உங்க 50,000 ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமா தரேன். அந்த பணத்தை கொடுக்குற வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கேன். எங்களை விட்டுருங்க மேடம் என திரும்பவும் காலில் விழுந்தாள் விசாலி. நீ சரிப்பட்டு வரமாட்ட. டேய், அந்த ஆளை இழுத்துட்டு வா என சொல்லவும் 2 தடியர்கள் முருகனை இழுத்து வந்தனர். முகம் முழுக்க இரத்த கரையோடு நடக்கவே முடியாமல் தவழ்ந்து கொண்டு வந்தார் அவர். அப்பா என கதறியபடி ஓடி வந்து அப்பாவை தாங்கி பிடித்தாள் விசாலி. அவள் முடியை கொத்தாக பிடித்து தூக்கிய ரங்கநாயகி, உனக்கு வேற வழியே இல்லை, நீ இதை பண்ணிதான் ஆகணும். இல்ல அடி வாங்கியே உன் அப்பன் செத்து போயிடுவான், புரியுதா? இந்த போனை வச்சுக்கோ. இதுல என் நம்பர் இருக்கு, அதிரன் வீட்டு அட்ரஸ் இருக்கு. அங்க போய் எந்த சந்தேகமா இருந்தாலும் நைட்டு 9 மணிக்கு மேல ஃபோன் பண்ணி பேசு. போற காரியத்தை உருப்படியா முடிச்சிட்டு யாருக்கும் சந்தேகம் வராம திரும்பி வா, புரியுதா? நடுவுல ஏதாச்சும் சொதப்புன உன் அப்பனோட சேர்த்து உன்னையும் மேல் அனுப்பிடுவேன், புரியுதா? கிளம்பு என கையில் 200 ரூபாய் பணத்தை கொடுத்து விதுரன் புகைப்படத்தை திரும்ப ஒரு தடவை காட்டி அவளை அனுப்பிவிட்டாள் ரங்கநாயகி. தன் விதியை நொந்தபடி அங்கிருந்து கிளம்பினாள் விசாலி. மனம் முழுக்க பாரமாக இருந்தது. பிறந்ததில் இருந்தே துன்பம்தான். அவ்வளவு அன்பாக பார்த்து கொண்ட தாய் கண் முன்னாடி மாடு முட்டி இறந்து போனார். அதன் பின் அந்த வயதிலேயே சமையல், வீட்டு வேலை என அனைத்தையும் விசாலிதான் செய்வாள். அவள் பார்த்தது அனைத்துமே கஷ்டம்தான். ஒரு நாள் கூட வேலைக்கு போகாமல் இருந்தது இல்லை. ஓய்வு என்பதை அறியாமல் உழைத்தவள் இன்று கொலைக்காரியாக மாறப்போகிறாள். முடியாது, கண்டிப்பாக விசாலியால் அதை செய்யவே முடியாது. இந்த பாவத்தை செய்வதற்கு பதில் நாம் செத்து போகலாம் என முடிவு செய்து போய்க் கொண்டிருக்கும் போதுதான் விதுரன் காரில் விழுந்தது. ஏய், என்ன அந்த போட்டோவை வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? தன் நினைவுகளில் இருந்து அப்போதுதான் மீண்டு வந்தாள் விசாலி. அது ஒன்றும் இல்லை சார், அந்த போட்டோல இருக்கிறது நீங்களா? இல்ல, அது என் தம்பி அதிரன். அப்போ நீங்க அந்த போட்டோல? உன் குழப்பம் எனக்கு புரியுது. என் பேர் விதுரன். அதுல இருந்த மாதிரி இப்போ நான் இல்லை. என் தம்பி என்ன சரி பண்ணிட்டான். இப்ப நானும் அவனும் ஒரே மாதிரி தான் இருப்போம். உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஓ சரி. ஆமா, இப்ப அவர் எங்க? அவன் இங்கே இல்லை, ஜெர்மனி போயிட்டான். இந்தா, இப்ப நீ எதுக்கு குடும்ப விஷயம்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ இருக்க போறது 2 மாசம்தான். ஒழுங்கா இருந்துட்டு கிளம்பு என அவள் சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு போய் கீழே இருந்த ஒரு அறைக்குள் விட்டு விட்டு வந்தான் அன்பு. ஏண்டா இப்படி கோவமா பேசுற? அந்த பொண்ணு பாவண்டா. அதெல்லாம் இல்ல, நீங்க வாங்க ஆபீஸ் போலாம். இவளால 1/2 மணி நேரம் வீணா போச்சு என சலித்து கொண்டு போய் காரை எடுத்தான் அன்பு. விசாலி அறையை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு காருக்கு சென்றான் விதுரன். அறைக்குள் பேய் அறைந்தது போல் அமர்ந்திருந்தாள் விசாலி. அத்தியாயம் 7. அறைக்குள் வந்த விசாலி தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. அப்போ சௌந்தராக்கா சொன்ன ஆளு இங்க இல்ல. அவரை நம்ம எதுவும் பண்ண முடியாது.
ரங்கநாயகி மேடம் சொன்னாள், இப்போ உடம்பு சரியாகி நல்லா இருக்காரு. அவரையும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. கடவுளே, என்னை காப்பாத்திட்ட. ஆனா இத பத்தி அவங்க கிட்ட சொல்லணும், அதுதானே சரி. ஆனா இந்த போன்ல வேற சார்ஜ் இல்லையே என யோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வேலை செய்யும் ஒருவர் உணவு எடுத்து வந்து கொடுத்தார். அக்கா, உங்ககிட்ட இந்த போனுக்கு போடுற சார்ஜர் இருக்கா? என்கிட்ட இல்லையே பாப்பா, பெரிய போன் தான் வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப அந்த போன் எனக்கு கொஞ்சம் தரீங்களா? நான் எங்க வீட்டுக்கு பேசிட்டு தரேன். இந்தா பேசு, அப்படியே சாப்பிடு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். தேங்க்ஸ் அக்கா. அவர் வெளியே போகும் வரை காத்திருந்து மனப்பாடம் செய்து வைத்திருந்த ரங்கநாயகி என்னுக்கு அழைத்தாள். ஹலோ மேடம், நான் விசாலி பேசுறேன். ஏய், என்னடி இது? புது நம்பர்ல ஃபோன் பண்ற? நான் கொடுத்த ஃபோன் எங்க? இப்ப நீ எங்க இருக்க? ஆதி வீட்டுக்கு போகலையா? மேடம், கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. என்னடி, கதை சொல்ல போறியா? சொல்லி தொலை. விதுரன் காரில் அடிபட்டது முதல் இப்பொழுது அவன் வீட்டில் இருப்பது, அதிரன் ஜெர்மனி போனது, விதுரன் உடல்நிலை நன்றாக இருப்பது வரை அனைத்தையும் சொன்னாள். என்னது, விதுரன் கார் ஓட்டுறானா? நல்லா பேசுறானா? ஆமா மேடம், அவர் நல்ல கார் ஓட்டுறார். நானே என் கண்ணால பார்த்தேன். அது போக கம்பெனி வச்சு நடத்துறார். என்னங்க, இவ சொல்றத கேட்டீங்களா? ஐயோ, நம்ம ஜெயில இருந்த நேரத்துல என்னமெல்லாம் நடந்திருக்கு பாருங்க என பெருமாளிடம் கத்தினார் ரங்கநாயகி. ஏய், உனக்கு அடிபட்டதும் நல்லதா போச்சு. அதிரன் மாதிரி விதுரன் இப்போ இருக்கான்னு சொல்ற. அதனால உன்னால அவனை எதுவும் பண்ண முடியாது. உனக்கு 2 மாசம் டைம் இருக்கு. மெதுவா அந்த வீட்டுல என்ன நடக்குது, யார் வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் கவனிச்சு எனக்கு சொல்லு. அதான் உன் வேலை, சரியா? கண்டிப்பா மேடம், இது என்னால பண்ண முடியும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் எங்க அப்பா எப்படி இருக்காரு மேடம்? அவனுக்கு என்ன, நல்லதான் இருக்கான். நேத்து டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாரு. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி அங்க நடக்கிறத மட்டும் சொல்லு. நீங்க கொடுத்த ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு மேடம். சார்ஜ் வாங்கி போட்டு பேசுறேன். சரி வை என அவர் ஃபோனை வைக்கவும் வேலைக்காரர் அறைக்குள் வரவும் சரியாக இருந்தது. என்ன பாப்பா, நீ ஒன்றும் சாப்பிடலையா? ஆறி போச்சு பாரு. சரி விடு, நான் வேற எடுத்துட்டு வரேன். ஐயோ அக்கா, எனக்கு இதுவே பெருசு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பொறுங்க, நான் சாப்பிட்டு வாஷ் பண்ணி தரேன். பாப்பா, நீ இந்த வீட்டு விருந்தாளி. இந்த வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு விதுரன் தம்பி சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? அக்கா, எனக்கு கால் கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் மட்டும் இதையெல்லாம் நீங்க பண்ணுங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து நான் வேலை பார்க்குறேன், சரியா? ஐயோ பாப்பா, உனக்கு புரியல. சரி விடு, நீ சரியான அப்புறம் வேலை பார்க்கலாம். ஏதாச்சும் தேவைன்னா ஒரு குரல் கொடு, போதும். நான் வரேன், சரியா? தேங்க்ஸ் அக்கா. நன்றி எல்லாம் வேணாம் பாப்பா, இங்க சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறோம். நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். மருந்து உள்ளே போன மயக்கத்தில் அங்கிருந்த மெத்தையில் சுகமாக படுத்து விட்டாள் விசாலி. கொலை செய்ய வேண்டாம் என ரங்கநாயகி சொன்னது அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. இங்கு அலுவலகத்தில் விதுரன் அறையில் அன்பு கொதித்து கொண்டிருந்தான். இப்பவே அவளை போய் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறேன் பாருங்க. அன்பு, பொறுமையா இருடா. என்ன பொறுமையா இருக்கணும்? அவ உங்களை கொலை பண்ண உள்ள வந்திருக்கா. வந்துட்டா பண்ணிட முடியுமா? விடு, அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னமோ எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல என கத்திவிட்டு வெளியே சென்று விட்டான் அன்பு. விதுரன் கண்முன் விசாலி வந்து போனாள். குழந்தை மாதிரி இருக்கா, இவளா என்ன கொலை பண்ண போறா என நினைத்து சிரித்து கொண்டான். அத்தியாயம் 8. விசாலியை வீட்டில் விட்டு காரில் அலுவலகத்திற்கு செல்லும் போது மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் அன்பு. சார், என்னடா, நிஜமாவே அந்த பொண்ணுக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம வீட்டில் தான் வச்சிருக்க போறீங்களா? ஆமாம் அன்பு, அதுக்கு தானே கூட்டி வந்திருக்கேன். அது சரி, இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாமல் ஆளுக்காக இவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்கே கொண்டு போய் விட்டா என்ன? தேவைப்பட்ட அந்த பொண்ணுக்கு சரியாகிற வரைக்கும் தேவையான செலவை கூட நம்ம பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி வீட்டில் வச்சு பார்க்கணுமா? அன்பு, நான் எதையும் யோசிக்காமல் பண்ண மாட்டேன். எனக்கு அவள் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. உனக்கு அவள் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அதை நம்ம ரவிக்கிட்ட கொடுத்து அவளை பற்றி விசாரிக்க சொல்லு. அவள் யாரு, என்ன காரணத்துக்காக வந்திருக்கா, எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லு. அவளா நம்ம வீட்டுக்கு வரல சார், நீங்கள் தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அன்பு, அதுக்கு காரணம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீ அவளை பற்றி விசாரிக்க சொல்லு. 1/2 மணி நேரத்தில் எனக்கு முழு விவரமும் வேணும். ஓகே சார். பின் அன்பு ரவியிடம் பேசிக் கொண்டிருந்தான். விதுரன் மனம் முழுக்க விசாலி நிறைந்திருந்தாள். அவனுக்கு அவள் பெயர் கூட தெரியாது. ஆனால் அவள் வாழ்க்கை முழுக்க வேண்டும் போல் இருந்தது. அந்த குழந்தை முகம், குண்டு கண்கள் என அனைத்தும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. ஆனா நானும் அதிரனும் இருக்கும் போட்டோவை பார்த்து ஏன் அந்தளவு அதிர்ச்சியாகணும்? திரும்ப திரும்ப என்னை பற்றி ஏன் கேட்கணும் என யோசனையாக இருந்தது. அதனால்தான் அன்புவிடம் சொல்லி விசாரிக்க சொன்னான். அலுவலகம் வந்துவிட்டது. விதுரன் அவன் அறைக்கு போய்விட்டான். அன்புவுக்கு ரவி அழைத்திருந்தான்.
அவன் முகம் கோபத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. போனை வைத்துவிட்டு புயல் வேகத்தில் விதுரன் அறைக்கு வந்தான். சார், என்னடா இப்படி கத்துற? நம்ம ஆஃபீஸ் மறந்து போச்சா? சரி, பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் பாசமா ஒருத்திய வீட்டில் கூட்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல, அவள் உங்களை கொலை பண்ண வந்திருக்கா தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியா? கதையா சொல்லிட்டு இருக்கேன். அவன் நம்ம வீட்டுக்கு அதுக்கு தான் வந்துட்டு இருந்திருக்கா. அது தெரியாம நம்ம அவன் மேலேயே காரை இடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அப்புறம் சொகுசு காரில் வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்கோம். அவளை அனுப்புனது யார் அன்பு? வேற யாரு? அதிரன் சார் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. உங்கள் அப்பா அம்மா தான் அவளை அனுப்பி வச்சிருக்காங்க. எப்போ ஜெயிலிருந்து வெளியே வந்தாங்க? நமக்கு ஏன் தகவல் தெரியல? 2 நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க வில்லத்தனத்தை காட்டியிருக்காங்க பாருங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அதெல்லாம் பண்ணலாம். சரி, அந்த பொண்ணு எப்படி அவங்க கிட்ட மாட்டினா? அது வேற ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணோட அப்பா ரங்கநாயகி மேடம் கிட்ட 50,000 கடன் வாங்கியிருக்காரு. அதை உடனே திருப்பி கொடு, இல்லைன்னா நாங்கள் சொல்கிறத பண்ணு அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணு முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் உன்னையும் உன் அப்பாவையும் கொலை பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க வந்திருக்கா. ஓ, அவள் பேர் என்ன அன்பு? விசாலாட்சி. நல்ல பேர்ல அன்பு. இப்போ ரொம்ப முக்கியம். இருங்க, இப்போவே வீட்டுக்கு போய் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வரேன். அன்பு, பொறுமையா இருடா. இன்னும் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? இப்போ அவளை வெளியே அனுப்புனா அவங்க வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்கணும். அதுக்கு இவ வீட்டில் இருக்கணும். ஓ, அப்படியா? ஆமாம் அன்பு, நல்லா யோசிச்சு பாரு. நான் சொல்கிறது புரியும். எனக்கு புரியுது. ஆனால் அது மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு தோணல. அப்படியா? கரெக்டு தான். அதுக்காக மட்டும் அவளை வீட்டில் வச்சுக்க போகிறதில்ல. அப்புறம் நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அதானே? எப்படி அன்பு, என்னை பற்றி இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க? சூப்பர் போ என்றான் விதுரன். அவனை கொலை வெறியாய் முறைத்து கொண்டு நின்றான் அன்பு. அத்தியாயம் 9. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிஜமாவே அவளை லவ் பண்ணுறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாம் அன்பு, அதைத்தானே சொல்கிறேன். அதுக்காகத்தான் அவள் எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அவளை வீட்டில் வச்சுருக்கேன். இன்னைக்கு காலையில் தான் அவளை பார்த்தீங்க. அதுக்குள்ளே காதலா? ஆமாம். அப்புறம் அதரன் மாதிரி லவ் பண்ண பொண்ணை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு 10 வருஷம் சொல்லாமல் சும்மா இருக்க சொல்கிறியா? நீங்கள் 2 பேருமே நிஜமாவே ரெட்டை குழந்தை தானே? இப்போ அதில் என்னடா சந்தேகம்? இல்லை, நீங்கள் அவரை மாதிரி இல்லை. அவர் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுப்பார். அதிகமாக பேச மாட்டார். தேவையான இடத்த தவிர அவர் வாயை திறந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் சட்டுன்னு முடிவெடுக்கிறீங்க. ஒரு விஷயத்தை சரியாக யூகம் பண்ணுறீங்க. அதிரன் சார் மித்ரா மேடமை பார்த்து ரசித்து லவ் பண்ணார். ஆனால் நீங்கள் இந்த பொண்ணை பார்த்த உடனே கல்யாணம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட பதட்டம் இல்லை. கொலை பண்ண வந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 10 மாதம் ஒரே கருவில் இருந்த எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வேற, நான் வேற தான். உனக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவனுக்கு கோபம் நிறைய வரும். ஆனால் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. அப்படி வந்தா யார் மேலே எனக்கு கோபம் வருதோ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. சார், என் மேலே உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லை? இல்லை, எனக்கு பிடிச்சவங்க மேலே கோபம் வந்தா ஒன்றும் பண்ண மாட்டேன். கவலைப்படாத. சரி, இப்போ உங்களுக்கு யார் மேலேயாச்சும் கோபம் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தானே? ஏன் இல்லை? அந்த ரங்கநாயகி, பெருமாள், இவங்க 2 பேர் மேலே கொலை வெறியில் இருக்கேன். அதிரன் அவங்கள ஜெயிலுக்கு தான் அனுப்புனா. ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டே நிரந்தரமாக அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். சார், என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் அப்பா அம்மா. அன்பு, ஒரு அப்பா அம்மாவோட கடமை என்னன்னு சொல்லு. கடமை குழந்தை பெற்றுக்கிட்டா மட்டும் போதாது. அவங்கள நல்லா வளர்க்கணும், படிப்பை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வளர்ந்து தனியாக சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு அவங்கள தயார் பண்ணணும். அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் சார். என்னை பெற்றதை தவிர இதில் ஒன்றை கூட என் அப்பா அம்மா எனக்கு பண்ணலை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க நினச்சா என்ன சின்ன வயசுலேயே சரி பண்ணி இருக்க முடியும். ஆனால் அவங்க அதை பண்ணலை. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் அதிரன் கிட்ட கூட சொல்லாத விஷயத்த உன்கிட்ட சொல்கிறேன். எனக்கு அப்போ மனநல சரியில்லை தான். ஆனால் மற்றவங்க பேசுறது பண்ணுறது எல்லாம் நல்லா புரியும். என்னால் சரியாக பேச முடியாது. எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அன்னைக்கு ஆதி ஸ்கூல் போயிருந்தான். நான் ஹாலில் இருந்தேன். அப்போ ஜாதகம் பார்க்குற ஒருத்தர் வந்திருந்தாரு. என் ஜாதகம் அதி ஜாதகம் 2ஐயும் அவர்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னாங்க. அவர் பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்க, அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்கள் பசங்க 2 பேரால தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதுலேயும் உங்கள் மரணம் உங்கள் பெரிய பையனால தான் நடக்கும்னு சொன்னார். அவங்க சொன்னதை கேட்டதும் இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஜோசியர் போன அப்புறம் இவனை நாளைக்கு சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் ஜோசியர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டாரு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனை சரி பண்ணாதானே நம்மளை கொலை பண்ணுவான். இவனை நாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டாம். கடைசி காலம் வரைக்கும் ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட இவனுக்கு அடுத்தவங்க உதவி தேவைப்படணும். அந்த மாதிரி தான் இவனை வளர்க்க போகிறோம்.
நமக்கு ஆதி மட்டும் போதும், இதோட அந்த பேச்சை விட்டுருங்க, ஆதி வர நேரமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சார், நிஜமாவே அவங்க அப்படிதான் சொன்னாங்களா? ஆமாம் அன்பு, இப்போ நான் சராசரி மனுஷனாக இருக்க காரணம் அதிதான். அப்போது அவன் தானே எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. இவங்க எனக்கு யாரோ தானே. ஸோ அந்த ஜோசியம் பார்க்குறவர் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரோட சாவு என் கையில் தான் என்று முடித்தான் விதுரன். அப்போது அவன் கண்கள் கோபத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. அதே நேரம் ரங்கநாயகி பெருமாள் இருவரும் அதே விஷயத்தை பேசி நடுங்கிக் கொண்டிருந்தனர். அத்தியாயம் 10. சார், உங்க வருத்தம் எனக்கு புரியுது, கொஞ்சம் அமைதியா இருங்க என சொல்லி தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான் அன்பு. அமைதியா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் அன்பு. என்னால் முடியல. ஒவ்வொரு நாளும் அவங்க எனக்கு பண்ண கொடுமை தான் கண்ணு முன்னாடி வருது. நான் சரியா தூங்குறதே இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் உட்காந்துருக்கிறது தெரிஞ்சும் கூட தப்பு தப்பாக பேசுறது, ஒரு குழந்தை பார்க்கக்கூடாத விஷயங்களை பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணுவாங்க. அவங்க எங்கள் தாத்தா பாட்டியை மட்டும்தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதையும் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இவங்க அதுக்கு மேலே ரொம்ப மோசம். என் வீட்டில் வேலை பார்த்த சின்ன பொண்ணை கூட எங்கள் அப்பா விட்டு வைக்கல தெரியுமா? கெடுத்து கொலை பண்ணி எங்கள் வீட்டு தோட்டத்தில் புதைச்சிருக்காங்க. அது போக தொழிலில் போட்டியாக இருந்த 3 பேர், அப்புறம் ஒரு கார் டிரைவர், இவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் ஆதாரம் இல்லை. எனக்கு மனநிலை சரியானக்கப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துச்சு. வெளியே சிரிச்சாலும் உள்ள மனசெல்லாம் கொதிச்சிட்ருக்கும். அன்பு, அவங்க என் கண்ணில் படாத வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க. கண்ணில் பட்டுட்டா அன்னைக்கு தான் அவங்களுக்கு கடைசி நாள். விசாலாச்சி அப்பா அவங்க கிட்ட இருக்காரு. அவர் அங்கே இருந்து மீட்கணும். அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அப்போது மாமனாருக்காகத்தான் பொறுமையாக இருக்கீங்க அப்படித்தானே? அதுவும் ஒரு காரணம். வேற என்ன காரணம்? காதல் தான். ஒரு 2 மாதத்துக்கு அவளை நல்லா காதலிச்சிட்டு அப்புறம் என் அப்பா அம்மா கதையை முடிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ, சாருக்கு காதல் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படித்தானே? அதே தான். சரி வா, வீட்டுக்கு போகலாம். சார், மணி 6 தான் ஆகுது. எப்போவும் 10 மணிக்கு தான் கிளம்புவோம். அதுவும் போக இன்னைக்கு ஒரு வேலையும் உருப்படியாக பார்க்கல. இல்லையே, என் லவருக்கு அடிபட்டிருக்கு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அவளை திரும்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டோம். இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், மறந்து போச்சா? அடக்கடவுளே, உங்களுக்கு காதல் பைத்தியம் பிடிச்சு போச்சு. இன்னைக்கு இதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க. உங்கள் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, மனசு வீட்டில் தான் இருக்குது. அதனால் வாங்க வீட்டுக்கே போகலாம். அதைத்தாண்டா நானும் சொன்னேன், வா என விதுரன் முன்னால் நடக்க தலையில் அடித்து கொண்டு பின்னால் போனான் அன்பு. வீட்டிற்குள் கார் வரும்போது வலது பக்கத்தில் இருந்த கார்டனில் இருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்து வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் விசாலி. சார், உங்கள் காதல் புறா அங்கே தனியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு பாருங்க. போய் நல்லா ஊஞ்சலை ஆட்டி விடுங்க, நான் என் ரூமுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு போய்விட்டான். விதுரன் நேராக அவளிடம்தான் சென்றான். அவனை பார்த்து எழுந்து நிற்க முயற்சி செய்து முடியாமல் ஊஞ்சலை பிடித்து கொண்டு ஒற்றை காலில் நின்றான் விசாலி. உட்காரு, நான் உன்னை எந்திரிக்க சொல்லலையே. அது இல்லை, ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்க முடியல, அதான் செல்வி அக்கா கிட்ட சொன்னேன். அவங்க தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க. இவ்வளோ விளக்கம் சொல்ல தேவையில்லை. இந்த வீட்டுக்குள்ளே நீ எங்கே வேணாலும் போகலாம். உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரியா? இல்லை, அது என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னை எப்படி நம்புறீங்க? நான் இங்கேருந்து எதையாச்சும் திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதான் ஏற்கனவே திருடிட்டே, அதை விட காஸ்ட்லியா இங்கே எதுவும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் எதையும் திருடல சார், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நானும் சும்மா தான் சொன்னேன். எதுக்கு இவ்வளோ பதட்டம்? அமைதியாக இரு. விசாலி மனதிற்குள் எவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவரை போய் கொலை செய்ய துடிக்கிறாங்களே என வேதனையாக இருந்தது. இவர்கிட்ட உண்மையை மறைக்கக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் சரி, இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் என நினைத்து, சார், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அப்படியா? அது என்னன்னு நான் சொல்லட்டுமா என்று அவளை நெருங்கி காத மடல் அருகில் சென்று, நீ என்ன கொலை பண்ண தானே வந்திருக்க? அது எனக்கு தெரியும். உன் கையால் சாகிறது கூட எனக்கு சந்தோஷந்தான் என சினிமா வசனத்தை சொல்லிவிட்டு விலகினான் விதுரன். அதிர்ச்சியில் உறைந்து பொம்மை போல இருந்தாள் விசாலி. அத்தியாயம் 11. விதுரன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததில் இருந்தே விசாலிக்கு மனம் உறுத்தி கொண்டே இருந்தது. என்னை யாருன்னே அவருக்கு தெரியாது. கார் ஓட்டி வந்த அவர் மேலேயும் தவறில்லை. நான் தான் கவனக்குறைவா நடந்து வந்த விபத்துக்கு நான் தான் காரணம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவ்வளோ காசு செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தது மட்டும் இல்லாம என்னை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து தனியா ரூம் கொடுத்து வசதி பண்ணி பார்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு நல்ல மனுஷனை போய் கொலை பண்ணணும்னு சொல்றாங்களே, இவங்க எல்லாம் என்ன அப்பா அம்மா என யோசித்துக் கொண்டு இருந்தவள் இப்பொழுது சரியான நேரம் வரவும் விதுரனிடம் பேசலாம் என நினைத்து, சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றால்.
விதுரன் அவள் காது மடல் அருகே குனிந்து, என்னை கொலை பண்ணதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அதானே என்றான். அதை கேட்டு அதிர்ச்சியில் பொம்மை போல அமர்ந்திருந்தாள் விசாலி. அவள் முகம் முன் விரல்களை சுண்டினான் விதுரன். என்ன ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு? என்னாச்சு? அப்போ உங்களுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரியும், உனக்கு தான் இன்னும் என்னை பற்றி தெரியல. அதுக்கு உன்னை சொல்லி தப்பு இல்லை. உன்னை அனுப்பி விட்டாங்களே, அவங்களுக்கே என்னை பற்றி தெரியாது. நான் இன்னும் அதே பழைய விதுரனா இருப்பேன் அப்படின்னு நினச்சி தான் என்னை கொலை பண்ண உன்னை அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை இப்போ நான் இருக்கிற நிலமை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை மாதிரி ஒரு பிள்ளை பூச்சியை போய் அனுப்பியிருப்பாங்களா சொல்லு? என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னையும் என் அப்பாவையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி தான் என்னை அனுப்பி வச்சாங்க. அப்போ கூட எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் பிறந்ததுல இருந்தே எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்லை. என் அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நானும் அப்பாவும் மட்டும்தான். அவர் கிராமத்து ஆளு, நிறைய விஷயம் புரியாது. கஷ்டப்பட்டு வளர்ந்த. அப்புறம் என் அத்தை பிளான் பண்ணி எங்கள் அப்பா அறியாமையை பயன்படுத்தி பணம் கொடுத்து, அப்புறம் அந்த பணத்தை காரணமாக வச்சு என்னை அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. அதில் இருந்து தப்பிச்சு பக்கத்து வீட்டு சவுந்தர அக்கா கிட்ட உதவி கேட்டோம். அவங்க உங்கள் அம்மா கிட்ட 1,00,000 வாங்கிட்டு 50,000 தான் எங்ககிட்ட கொடுத்தாங்க. இப்போ அந்த பணத்துக்காகத்தான் என்னை மிரட்டி உங்களை கொலை பண்ண அனுப்பி வச்சாங்க. என்னால் அதை பண்ண முடியாதுன்னு நினச்சி சாகிறதுக்கு தான் பீச்சுக்கு போனேன். அப்போ தான் உங்கள் காரில் அடிபட்டது. நான் எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சேனோ சரியா அங்கேயே வந்து மாட்டிக்கிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. நானே இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு இங்கேருந்து போகலான் தான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சாப்பிட்ட நல்ல சாப்பாடு இன்னைக்கு உங்கள் வீட்டில் சாப்பிட்ட 2 வேளை சாப்பாடு தான். ரொம்ப நன்றி சார். கடைசியாக ஒரு விஷயம், உங்களை உங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் தம்பியை சவுந்தர அக்காவும் கொலை பண்ணணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? நான் கிளம்புறேன் என்று எழுந்து ஒற்றை காலில் நின்றாள் விசாலி. நிமிர்ந்து ஒருமுறை விதுரன் முகத்தை பார்த்தாள். அவன் எதுவும் பேசவில்லை. அவன் முகம் அவ்வளவு சாந்தமாக இருந்தது. அவனை பார்த்து மெலிதாக சிரித்துவிட்டு நொண்டிக்கொண்டே மீன் கேட் வரை நடந்து சென்றாள். அதுவரை அவளை பார்த்து கொண்டிருந்த விதுரன் ஒரே எட்டில் குரோட்டன் செடிகளை தாவி குதித்து வந்து அவளை கைகளில் தூக்கி கொண்டான். ஐயோ, என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க என்ன. ஷ், அமைதியாரு என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்குள் தூக்கி சென்றான் விதுரன். மெத்தையில் இறக்கி விட்டவன் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். என்ன சுய வாக்குமூலம் கொடுத்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்குறியா? தப்பிச்சு போகல, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, எதுக்கு இப்போ என்ன இப்படி தூக்கிட்டு வந்தீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? இது ஏன் வீடு, யார் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அது சரி, ஆனா இது என் வீடு இல்லை தானே. ஏற்கனவே எனக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படியா? என்ன கஷ்டம்? ஒருத்தவங்க வீட்டில் நம்ம போய் இருக்கணும்னா அவங்க நமக்கு உரிமைப்பட்டவங்களா இருக்கணும். இல்லைனா நம்மளை தப்பாக தான் நடப்பாங்க, தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஒருவேளை நீ வளர்ந்த விதம் அப்படி போல. சரி, உனக்கு இப்போ கால் அடிபட்டிருக்கு, நீங்க இருந்து போக முடியாது. நான் விடவும் மாட்டேன். நானும் எந்த உரிமையும் இல்லாம இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நாளைக்கு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். ஓ, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு? சரி, உனக்கு உரிமை தானே வேணும் என்று திரும்பவும் அவளை தூக்கி கொண்டு பூஜை அறைக்கு போய் மித்ரா எப்பொழுதும் பூஜிக்கும் அம்மன் சிலை கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து விசாலி கழுத்தில் கட்டிவிட்டான் விதுரன். அதை பார்த்த அதிர்ச்சியில் மயங்கி போனாள் விசாலி. அத்தியாயம் 12. விதுரனுக்கு விசாலி எந்த உரிமைகள் பற்றி பேசுகிறாள் என தெரியவில்லை. அவனே 3 வருடமாகத்தான் உலக விஷயங்களை அறிந்து கொள்கிறான். இதில் இந்த அளவெல்லாம் இதுவரை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவனுக்கு தெரிந்தவரை எந்த உறவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்கிறாள் போல என யூகித்து கொண்டான். இப்ப என்ன உனக்கு உரிமை தானே வேணும், வா என அவளை தூக்கி கொண்டு பூஜை அறையின் முன் நிறுத்தினான். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இந்த அம்மன் சிலை நல்லா இருக்கா? இது என்ன கேள்வி? சாமி சிலைகள் எல்லாம் அழகாத்தான் இருக்கும். அப்போ கண்ணை மூடி நல்லா வேண்டிக்கோ. ஏங்க, சாமி கும்பிட ஒரு நேரம் காலம் இல்லையா? இப்ப யாராச்சும் சாமி கும்பிடுவாங்களா? ஒரு 2 நிமிஷம் கும்பிடு, உன் கஷ்டம் எல்லாம் போயிடும். மித்ரா அப்படித்தான் சாமி கும்பிடும். ஓ, அப்படியா என கண்ணை மூடினாள். அவள் கண்ணை திறக்கும் போது அம்மன் கழுத்தில் கிடந்த தாலி அவள் கழுத்தில் கிடந்தது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? உனக்கு தாலி கட்டியிருக்கேன், நீதானே உரிமை கேட்ட, அதான். அட கடவுளே என்றவள் அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி சரிந்தாள். அவளை தூக்கி கொண்டு போய் அவள் அருகில் படுக்க வைத்துவிட்டு வந்து அன்பு அறையை தட்டினான் விதுரன். என்ன சார், உங்கள் ஆளை ஊஞ்சலாட்டி தூங்க வச்சிட்டிங்களா? நீங்கள் தூங்கல, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அன்பு. ஐயையோ, அப்படியா? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமே சார், கார் எடுக்கட்டுமா? இல்லை அன்பு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அவகிட்ட பேச போனப்போ என்னை கொலை பண்ண வந்தேன்னு அவளே சொன்னா. அது போக
எங்க அம்மா அவங்க அப்பாக்கு பணத்தை கொடுத்து அதை வச்சு மிரட்டித்தான் இந்த வேலையை பார்க்க அனுப்பியிருக்காங்க. அவளுக்கு இதில் விருப்பம் இல்லை போல. அதனால என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு இங்கேருந்து போகலான்னு நினச்சிருக்கா. நான் அப்படியெல்லாம் உன்னை அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். எந்த உரிமையில இங்கே இருக்கிறதுன்னு கேட்டா, அதனால பூஜை அறைக்கு கூட்டிட்டு போய் மித்ரா ஒரு அம்மன் சிலைக்கு பூஜை பண்ணுவா, பார்த்திருக்கியா? ஆமா, செவ்வாய் வெள்ளி எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஸ்பெஷல் பூஜை பண்ணுவாங்களே. ஆமா, கரெக்ட். அந்த அம்மன் கழுத்துல இருந்த தாலியை எடுத்து விசாலி கழுத்துல கட்டிட்டேன். இப்ப அவன் என் பொண்டாட்டி. அந்த உரிமையில இந்த வீட்டில் இருக்கலாம்ல. நான் தாலி கட்டின அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னது, தாலி கட்டினீங்களா? இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? இந்த நேரத்தில் யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா? ஐயோ, எனக்கு இப்ப மயக்கம் வர மாதிரி இருக்கே என தலையை பிடித்து கொண்டு விழுவது போல பாவ்லா செய்தான் அன்பு. டேய், நடிக்காதடா, வா, கண்ணு முடிச்சிருப்பா, போய் பார்க்கலாம். சார், நான் எதுக்கு? நீங்க போங்க, நான் இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணல தானே? இப்ப மட்டும் எதுக்கு நான் வரணும்? டேய், நான் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கிட்டே சொல்லல, அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்றது? மரியாதையா என் கூட வா என அன்புவை இழுத்து கொண்டு விசாலி அறைக்கு சென்றான். அங்கு அவள் மெத்தையில் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்து கையில் தாலியை பிடித்திருந்தாள். சார், அந்த பொண்ணு பாவம், தாங்க முடியாத அதிர்ச்சி போல. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பேசுறேன் என்றவன் அறைக்குள் வந்து விசாலி என அழைத்தான். தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல் அதிர்ந்து போய் அன்புவை பார்த்தாள் அவள். சார், இங்க பாருங்க, அவர் என் கழுத்துல தாலியை கட்டிட்டாரு என சொல்லி அழுக ஆரம்பித்து விட்டாள். தெரியும் விசாலி, அவர்தான் வந்து என்கிட்ட சொன்னார். இது தப்பு இல்லையா சார்? காசு பணம் இல்லாதவங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்ப நான் எங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றது? அந்த ரங்கநாயகி மேடம்க்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா என்னதான் முதல்ல கொலை பண்ணுவாங்க. எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிக்க போறேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல விசாலி. நீ அவரை கொலை பண்ண வந்திருக்கேன்னு விஷயம் தெரிஞ்சு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ விருப்பத்தோட அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாரு. நீ இப்ப உரிமை அது இதுன்னு பேசவும் எங்க அவருக்கு தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு உனக்கு தாலி கட்டிட்டார் போல இருக்கு. நீ காசு பணம் இல்லாதவ அப்படின்னு நினைச்சு அவர் இதை பண்ணல. உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப புரியுதா? எங்க அப்பா இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரண்ணா. இங்க பாருமா, நீ என்ன அண்ணான்னு சொல்ற, அப்போ உன் அப்பா என் அப்பா மாதிரி தான். அவர்கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, சரியா? நீ இப்ப அமைதியா நிம்மதியா இரு. மற்ற விஷயம் எல்லாம் சார் பார்த்துப்பார். இருந்தாலும் அண்ணா அது... ஏய், இப்ப என்ன உன் கழுத்தை நெரிச்சு கொலையா பண்ணிட்டேன்? தாலி தானே கட்டினேன். உனக்கு எப்ப என்ன பிடிக்குதோ அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அது வரைக்கும் இப்படி இந்த ரூம்ல இரு. உன்னை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஓவரா பண்ணாம படுத்து தூங்கு. நீ வா அன்பு என படபடவென பேசிவிட்டு அன்பு கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டான் விதுரன். அவன் கோப முகத்தை பார்த்து அன்பு, விசாலி இருவருமே பயந்து போயினர். அத்தியாயம் 13. விசாலி, அன்பு இருவரும் பேசுவதை அறை வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் விதுரன். அன்பு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் தாலி கட்டியது தவறு என்றே திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்த விசாலி மேல் கோபம் பொங்கியது அவனுக்கு. அவனை பொறுத்தவரை சாகப் போகிறேன் என்று சொன்ன ஒருத்திக்கு நல்ல வாழ்க்கையைத்தானே கொடுத்திருக்கிறேன். தாலி கட்டியதால் என்னுடன் உடனே வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லையே. அதுபோக பாதுகாப்பாக விதுரன் மனைவி என்ற உரிமையுடன் சந்தோஷமாக இருக்காமல் இவ்வளவு குறை பேசுகிறாளே. அவள் விருப்பத்தை கேட்காமல் தாலி கட்டியது தவறுதான். அதற்காக என்னை போய் ஒரு கொடுமைக்காரன் போல பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? பொறுத்து பார்த்தவன் அறைக்குள் சென்றான். இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன், அதனால தாலி கட்டினேன். நானும் சின்ன வயசுல இருந்து எந்த சந்தோஷத்தையும் பார்க்கல. இந்த 5 வருஷமா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். இனி வாழ போற இந்த வாழ்க்கையில என்னோட சரிபாதியா நீ இருந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அதனால தான் உன்கிட்ட கூட கேட்காம எனக்கு எல்லாமுமா இருந்த என் தம்பிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினேன். இப்பவே என் கூட உன்னை வாழ சொல்லி கட்டாயப்படுத்தல. உனக்கு எப்போ என் மேல விருப்பம் இருக்கோ அப்ப நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு விதுரன் மனைவி அப்படிங்கிற உரிமையில இந்த வீட்டுல இரு. ஏன் இந்த ரூம்லயே இரு. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? படுத்து தூங்கு. நீ வா அன்பு, போலாம் என அவன் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்துவிட்டு அரைக்கதவை அரைந்து சாத்தினான். கதவு உடைந்து விட்டது என நினைத்தான் அன்பு. அந்த அளவுக்கு சத்தம் கேட்டது. அவன் கோப முகத்தை பார்த்து இருவருமே அதிர்ந்து போயினர். விசாலிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கழுத்தில் கிடந்த தாலியை பார்த்தாள். இனி இதுதான் உன் வாழ்க்கை என்பது போல தாலி அவளை பார்த்து சிரித்தது. கண்ணை மூடிக்கொண்டு படுத்து விட்டாள். இங்கு அன்பு, சார், இப்ப எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம்? பின் என்னடா நீ அவ்வளோ தூரம் சொல்ற? அவ புலம்பிட்டே இருக்கா. இப்படி கத்தலைனா அவ இன்னும் பேசிட்டே இருப்பா. நான் அவளுக்கு பண்ண நல்லது புரியல பாரு. சார், அது கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் தாலி எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். திடீர் கல்யாணம் அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் இப்படி பேசுகிறா. கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும்.
சரி அன்பு, நீ போய் படு. சார், மித்ரா மேடம் இங்கே இருந்த வரைக்கும் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நீங்கள் இப்போ எதுக்கு ஒரு 2 வருஷம் போகட்டும், இல்லை கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் காரணம் சொல்வீங்க. அதனால தான் அவங்க அந்த அம்மன் சிலையை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் தான் அவங்க இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இன்னும் அவங்க ஜெர்மனி போய் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு என்னடா பண்ணுறது? இவளை காலையில் தான் பார்த்தேன். அவங்க கிட்ட சொல்லி பேசி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள இந்த கிறுக்கி கண்டிப்பாக வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. அப்புறம் ஏன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அதெல்லாம் நான் சொன்னா அதே மித்து 2 பேருமே புரிஞ்சுக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பாதியை நான் இழந்துட்டேன். அதுக்கும் சேர்த்து அடுத்த பாதியை நான் வாழணும். அதனாலேயே எதையும் யோசிச்சு பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அவ்வளவுதான். செம சூப்பர் சார், இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. விசாலிக்கும் கூடிய சீக்கிரம் புரியும். குட் நைட் சார், உங்கள் கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு அன்பு ஓடிவிட்டான். சிரித்துக்கொண்டே தன் அறைக்கு சென்றான் விதுரன். நாளை நடக்கப் போகும் சம்பவம் தெரியாமல். அத்தியாயம் 14. அன்று ஏனோ விதுரனுக்கு உறக்கம் நன்றாக வந்தது. பழைய சம்பவங்கள் எதுவும் அவன் கனவில் வரவில்லை. ஏதோ தன்னுடைய உறவு தனக்கு நெருக்கமாக இருப்பது போன்ற உணர்வு வந்தது. காலையில் எழுந்து வெளியே வந்தபோது மித்ரா இருந்த நாட்களில் வீடு முழுக்க சாம்பிராணி மணக்கும். அதிலும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் நடக்கும். அவள் கிளம்பி ஒரு நாள்தான் ஆகிறது. அதற்குள் அவளைப் போலவே யார் வீட்டில் பூஜை செய்வது என்று பார்த்தால் விசாலி பூஜை அறைக்குள் இருந்து வந்தாள். ஈரத்துண்டை தலையில் கட்டிக்கொண்டு மங்களகரமாக இருந்தாள். என்னடா இது, நேத்து வரைக்கும் அழுது வடைஞ்சிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன புது பொண்டாட்டி மாதிரி மினிக்கிட்டு இருக்கா? அட ஆமா, அவ புது பொண்டாட்டி தானே, என்னை ஏத்துக்கிட்டாளா அப்போ என யோசித்துக் கொண்டு நின்றான். அவன் அருகில் சூடத்தட்டுடன் வந்த விசாலி அவன் நெற்றியில் திருநீறு வைத்து விட்டாள். என்ன இது, காலையிலக்குள்ள திருந்திட்டியா? நான் என்ன தப்பு பண்ண திருந்த? அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, இப்போவும் உங்களை பிடிக்கல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ற? அது என் கழுத்தில் இருக்கிற தாலிக்கு நான் கொடுக்குற மரியாதை. நான் இந்த வீட்டு மருமக, அதையெல்லாம் பண்ணணும். அப்போ நீ எனக்கு பொண்டாட்டி இல்லை, இந்த வீட்டு மருமக மட்டும்தான், அப்படித்தானே? ஆமாம், அது மட்டும்தான். நான் நினச்சது சரிதான் போல. என்ன நினச்சிங்க? நீ சரியான கிறுக்கின்னு என மனதிற்குள் நினைத்து கொண்டான். பின் ஒன்றும் இல்லை, சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். காலையில் சாப்பிட மாட்டீங்களா? நல்லா கேளு விசாலி, இவர் எப்பவும் காலையில் சாப்பிட மாட்டார். காலை மதியம் 2 நேரத்துக்கு சேர்த்து 11 மணிக்கு சாப்பிடுவார். அப்புறம் நைட்டு தான் சாப்பாடு. இவர் கூட சேர்ந்து நானும் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்ருக்கேன் என்றபடி வந்தான் அன்பு. டேய், என்ன கொழுப்பா? 11 மணிக்கு சாப்பிட்டாலும் 3 வேளைக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் சாப்பிட்றதானே? அப்புறம் என்ன? இருந்தாலும் காலையில் சாப்பிட்றது மாதிரி வராதுல்ல. இப்போ என்ன, நீ சாப்பிடணும் அவ்வளோதானே? போகிற வழியில் வாங்கித்தரேன், வா. எதுக்கு வெளியில் சாப்பிடணும்? நான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க என்றாள் விசாலி. என்னது, வீட்டு சாப்பாடா? சார், நான் சாப்பிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அண்ணா, அவரையும் வர சொல்லுங்க. எதுக்கு என்ன கூப்பிடுற? நீ இந்த வீட்டு மருமக தானே, என் பொண்டாட்டி இல்லையே. அப்புறம் என்ன? இந்த வீட்டு மருமக அந்தஸ்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும். ஒழுங்கா வந்து சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் விசாலி. பாத்தி அன்பு, நேத்தெல்லாம் கோழி மாதிரி நடுங்கிட்டு கிடந்த, இன்னைக்கு குட்டி புலி மாதிரி பேசுகிறா. சார், அதான் மஞ்ச கயிறு மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, வாங்க சாப்பிடலாம். உணவு மேஜையில் ராகி சேமியா, இடியப்பம், தேங்காய்பால் என எல்லாம் தயாராக இருந்தது. இருவருக்கும் உணவு பரிமாறினாள் விசாலி. ஹே விசாலி, எல்லாம் நீயே சமைச்சியா? சூப்பர் போ. அண்ணா, இங்கே கிச்சனில் சமைக்க சரியா பொருள் எதுவும் இல்லை, இருக்கிறத வச்சு பண்ண. ஆமாம் விசாலி, மித்ரா மேடம் இருந்த வரைக்கும் அவங்க தான் சமைப்பாங்க. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டில் யாருக்கும் சமைக்கிற வேலை இல்லை. அப்படியா? அன்பு, கிச்சனுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்துரு. ஓகே சார். விசாலி, இன்னும் 1 மணி நேரத்தில் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும், சரியா? ஓகே அண்ணா. அப்புறம் மதிய சாப்பாடு எப்படி? நீங்கள் வருவீங்களா இல்லை கொடுத்து விடணுமா? கார் டிரைவர்கிட்ட கொடுத்து விடு, கொண்டு வருவாங்க என்றான் விதுரன். நைட்டு கூட வெளியே சாப்பிட வேணாம், நான் பண்ணி வைக்கிறேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் அன்பு, வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னால் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் வேணாம், நானே பண்ணுறேன். எனக்கு வேலை பார்க்காம இருக்க முடியாது. எனக்கு இந்த வீட்டில் வேற எந்த வேலையும் இல்லை, சமையல் மட்டும்தான். அது பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கும் அன்பு. இதுக்கு மேலெல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன், பிரச்சனை இல்லை. சரி பண்ணு, நீயும் சாப்பிட வேண்டியதானே? நீங்கள் கிளம்புங்க, நான் சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் வேணும், நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதான். சரி, அப்போ மதியம் லஞ்ச் நீ கொண்டு வா, அப்படியே கடைக்கு போகலாம். ஐயோ, நான் எப்படி வெளியே வருது?
ஏன் பூச்சாண்டி பிடிக்குமா என்ன? சார், ரங்கநாயகி மேடம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பயப்படுறாங்க போல, அதானே விசாலி? ஆமா அண்ணா. சார் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யார் எதுவும் பண்ண முடியாது. நீ மதியம் வா, சரியா? சரி அண்ணா. பின் இருவரும் கிளம்பி சென்றனர். காரில் போகும்போது, ஏன் அன்பு, காலையில் சாப்பிட்றது கூட நல்லா தான் இருக்குல்ல? ஓஹோ, வயிறு நல்லா ஃபுல்லாக எனர்ஜி செம்மையாக இருக்கு. ஓஹோ அப்படியா? டேய், என்ன ராகம் போடுற? அதெல்லாம் பொண்டாட்டி சமைச்சு கொடுத்தா அப்படி தான் இருக்கும். இனி டெய்லி காலையில் சாப்பிட்டே கிளம்பலாம், சரியா? அன்பு ஒரு மார்க்கமாக தலையாட்டினான். அவன் தலையில் தட்டியபடி சிரித்து கொண்டான் விதுரன். அதே நேரம் சௌந்தரம் வீட்டில் அமர்ந்து கத்திக் கொண்டிருந்தார். விஷயம் இதுதான். அதிரன் இந்த நாட்டில் இல்லை, அவனை பழி வாங்க முடியாது. அதே சமயம் விதுரன் கூட சரியாகிவிட்டான் என ரங்கநாயகி மூலம் கிடைத்த தகவல்தான் அது. ரங்கநாயகி பெருமாள் இருவருமே அதை நினைத்து நடுங்கி போய்தான் இருக்கிறார்கள். விதுரன் இருப்பது அவர்களுக்கே ஆபத்து என்ற நிலையில் அதிரனை பழி வாங்க எந்த வழியும் இல்லை. அதுபோக வித்யா நிலை வேறு நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. அரை முழுக்க அதிரன் புகைப்படத்தை வரைந்து வைத்து அவனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எவ்வளவு சொல்லியும் அவள் மனநிலை மாறவில்லை. 2-3 முறை பெண் பார்க்க ஏற்பாடு செய்தும் பலன் இல்லை. வரும் மாப்பிள்ளையிடம் கூட அதிரனை விரும்புகிறேன் என்று சொல்லிவிடுகிறாள். அதனால் சௌந்தரம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி போனார். என்ன செய்வது என்றே புரியவில்லை. அப்போதுதான் நவீன் அருகில் வந்தான். அம்மா, எனக்கு ஒரு யோசனை. என்னடா? அக்கா அதிரன் அண்ணாவை தானே கல்யாணம் பண்ணிக்க நினச்சா, ஆனால் முடியலை. அன்னைக்கு ரங்கநாயகி மேடம் சொன்ன ஒரு விஷயத்த கவனிச்சியா? விதுரனுக்கும் அதிரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, இப்போ ஒரே மாதிரி இருக்காங்க, அப்படி சொன்னாங்கல்ல? ஆமாடா, அதுக்கு என்ன இப்போ? அம்மா, இன்னுமா உனக்கு புரியல? அதிரனுக்கு பதிலாக விதுரனை வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? 2 பேருமே ஒரே மாதிரி தானே இருக்காங்க. வித்யாவுக்கு அடையாளம் தெரிய போறது இல்லையே. நவீன் கொளுத்தி போட சௌந்தரம் மனதிற்குள் அந்த தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அந்த நெருப்பு அணைவதற்குள் தன் கணவனை கூட்டிக் கொண்டு விதுரன் அலுவலகத்தை விசாரித்துக் கொண்டு கிளம்பிவிட்டார். அத்தியாயம் 15. சௌந்தரம், எனக்கு என்னமோ நவீன் சொல்றது சரியா வரும்னு தோணுது. கல்யாணம் பண்ணிக்க போறது அதிரனா விதுரனா அப்படின்னு வித்யாவுக்கு தெரிய போறதில்ல. அவளை பொறுத்த வரைக்கும் அதிரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைப்பா. அப்புறம் என்ன? அந்த அதிரன் கல்யாண ஆசை காட்டி ஏமாத்தலைனா நம்ம பொண்ணு இந்நேரம் குழந்தை குட்டியோட அழகா வாழ்ந்திருப்பா தானே. தம்பி பண்ண தப்புக்கு அண்ணன் பரிகாரம் பண்ணட்டும். என்ன சொல்ற சௌந்தரம்? ஆனா அவனும் அவன் தம்பி மாதிரி தானே திமிரு பிடிச்சவனா இருப்பான். அதான் யோசிக்கிறேன். அப்படி இல்லை சௌந்தரம், இதுதான் சரியான நேரம். அதிரன் ஊர்ல இல்ல, இந்த நேரத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். அவனும் மனநிலை சரியில்லாதவனா இருந்தவன் தானே, அதை சொல்லி கேட்போம். அவனுக்கு கண்டிப்பா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன? நீங்க சொல்றது சரிதான். அவன் இப்போ ரங்கநாயகி மேடம், பெருமாள் சார் இவங்க 2 பேரையும் தேடிட்டு இருப்பான். நமக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும், அதையும் போனஸ் பாயிண்ட் மாதிரி சொல்லுவோம். இனி இவங்க தயவு நமக்கு எதுக்கு சொல்லுங்க? நவீன், விதுரன் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு யார்கிட்டயாச்சும் விசாரிக்க சொல்லு. அது எனக்கே தெரியும். நான் நேத்து தான் பார்த்தேன். அதிரன் வச்சிருந்தார்ல, அதே கம்பெனி தான் இப்ப இவர் பாத்துக்கிறாரு. அப்படியா? இது தெரியாம போச்சு பாரு இத்தனை நாள். சரி நவீன், நீ வீட்ல இருந்து அக்காவை பாத்துக்கோ. நானும் அப்பாவும் போய் அவரை பார்த்துட்டு வரோம், சரியா? பாக்குறதா? எப்ப கல்யாணம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டு வாங்க. இப்ப கிளம்புங்க. சரிடா என்று சௌந்தரம் மாணிக்கம் இருவரும் கிளம்பினர். நேற்று முழுக்க அலுவலகத்தில் சரியாக வேலை பார்க்காததால் இன்று வேலை சற்று அதிகமாக இருந்தது. விதுரன் வேலை பார்த்தாலும் அவன் மனம் முழுக்க காலையில் பூஜை அறையில் இருந்து வெளியே வந்த விசாலி முகம் மட்டும்தான் நிறைந்திருந்தது. அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். எந்த நகைகளும் இல்லை, ஒப்பனையும் இல்லை, கழுத்தில் தாலி கயிறு மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் லட்சணமாக இருந்தாள். இன்று மதிய உணவு நேரம் வேறு வரவில்லை. எப்பொழுது அவளை அடுத்து பார்ப்போம் என்றிருந்தது. அப்போது போன் அடித்தது. அவனது அலுவலக வரவேற்பில் இருந்துதான் வந்திருந்தது. ஹலோ சார். சொல்லுங்க. உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. நான் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. எஸ் சார், அவங்க உங்களை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. எவ்வளோ சொல்லியும் போகல. இதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னா ஆஃபீஸ் வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? யார் அது என சிசிடிவியில் பார்த்தான். விதுரன் ஏற்கனவே இவர்களது புகைப்படங்களை எல்லாம் காட்டி கவனமாக இருக்க வேண்டும் என அதிரன் சொல்லி இருக்கிறான். அதனால் அதை பார்த்தவுடன் புரிந்து கொண்டான் விதுரன். உள்ளே அனுப்பி வை என்றான். அன்புவையும் அழைத்து கொண்டான். இப்ப எதுக்கு சார் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க? அப்படியே அடிச்சு துரத்தாம எதுக்கு உள்ள வர சொன்னீங்க? பொறு அன்பு, கேட்கலாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. என்னமோ போங்க சார். சில விஷயத்துல எதுக்கு இப்படி அவசரப்படுறாருன்னு நினைக்க தோணுது. சில விஷயத்துல எதுக்கு இவ்வளவு பொறுமை அப்படின்னும் தோணுது. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. புரியாத புதிர் நீங்க. விதுரன் பதில் பேசவில்லை, சிரித்து கொண்டான். அப்புறம் அன்பு,
அவங்க வந்து பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது, சரியா? நான் பேசல சார். அந்த மாதிரி ஆளுக கிட்ட எல்லாம் வாயில பேசுறது பிடிக்காது, கையில தான் பேசணும். ஆஃபீஸ்க்குள்ள அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதனால அமைதியா இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சௌந்தரம், மாணிக்கம் இருவரும் உள்ளே வந்தனர். ஏங்க இங்க பாருங்களேன், நம்ம விதுரன். அடட, அப்பா விதுரா, நீ எவ்வளோ அழகா மாறிட்டு தெரியுமா? உனக்கு சின்ன வயசா இருக்கிறப்போ நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன். உன் அம்மா உன்னை பெத்தது மட்டும்தான், வளர்த்தது முழுக்க நான் தான். இந்த சௌந்தர அத்தைய உனக்கு ஞாபகம் இருக்கா? விதுரா என அவனது கன்னத்தை தடவினார் சௌந்தரம். அன்பு அவரை எரித்து விடுவது போல் பார்த்தான். விதுரன் அவனை கண்களால் சமாதானம் செய்தான். சரி, முதல்ல உட்காருங்க என்று சொல்லிவிட்டு போய் தன் இருக்கையில் அமர்ந்து விட்டான். விதுரனுக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தனர் சௌந்தரம், மாணிக்கம் இருவரும். ஆமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த என்ன இவ்வளோ நாள் பார்க்க வராம இப்போ எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? அது தம்பி, அன்னைக்கு உங்க தம்பி உங்களை வீட்டை விட்டு கூட்டிட்டு போன அப்புறம் உங்களை தேடி நாய் மாதிரி சுத்தணும். எங்களால கண்டுபிடிக்க முடியல, இருந்த வேலையும் போயிடுச்சு. வயிற்று பழப்புக்கு ஓடிட்டு இருந்தோம், அதனால உங்களை பார்க்க வர முடியல. இப்பதான் நீங்க உங்க தம்பி கம்பெனியை எடுத்து நடத்துறதா கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்தோம். சௌந்தரம் வாயில் பொய் சரளமாக வந்தது. சரி, போனதை விடுங்க. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. உனக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கோம். அப்படியா? என்ன நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு இவ்வளோ கொடுமை பண்ண உங்க அப்பா அம்மா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்ட தான் வந்திருக்கோம். அப்பா அம்மா இருக்கிற இடம் தெரியுமா? பார் அன்பு, எவ்வளோ நல்லது பண்ண வந்திருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். என் வாழ்க்கை இப்போ நல்லா தானே இருக்கு. இதுக்கு மேலே என்ன நல்ல வழி காட்ட போறீங்க? இப்போ நல்லா இருக்கீங்க தம்பி, ஆனால் காலம் முழுக்க உங்களை பார்த்துக்க வாழ்க்கை துணை வேணும்ல. உங்க தம்பி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு. நீங்களும் அப்படி இருக்க வேண்டாமா சொல்லுங்க? இருக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போ என்னை பார்க்க வந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? எங்க பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க தம்பியால அவ வாழ்க்கை வீணா போச்சு, அதனால அவளுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்கணும். அப்படியா? என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மதிய உணவை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் விசாலி. இதோ என் பொண்டாட்டியே வந்துட்டா, அவகிட்ட கேட்டு சொல்கிறேன் என்றான் விதுரன். அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர் சௌந்தரம், மாணிக்கம் இருவரும். அத்தியாயம் 16. சௌந்தரம் பேச பேச அன்புவுக்கு பிபி ஏறிக்கொண்டே இருந்தது. ஆனால் விதுரன் முகத்தில் சிறு மாற்றம் கூட இல்லை. எப்படி இவரால் இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது என யோசனையாக இருந்தது அன்புவிற்கு. இங்கே பாரு விதுரா, உனக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நீ பிறந்ததுலேருந்து மன வளர்ச்சி இல்லாமல் தான் இருந்த. வாயிலிருந்து எச்சி வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட உன் அப்பா அம்மா உன்னை பார்க்கல. என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் உன்னை நான் மனசார தான் வளர்த்தேன், தெரியுமா? அப்படியா? ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டில் சமையல் வேலை தானே பண்ணீங்க. என் ரூமுக்கு கூட நீங்கள் வந்து நான் பார்க்கலையே. ஐயோ விதுரா, நீயே அப்ப எல்லாம் 2 மனசுக்காரனா தான் இருந்த. உனக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு. இப்போ எதுக்கு என்னோட சின்ன வயசு பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணுக்கு என் தம்பி என்ன அநியாயம் பண்ணான்? அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்கிறான். உங்கள் பொண்ணு தான் அவனை லவ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு தலை காதல். அதுக்கு என் தம்பி என்ன பண்ண முடியும்? அதை காரணம் சொல்லி இப்போ என்ன உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? அதை விடுங்க தம்பி, நான் இவ்வளோ தூரம் பேசுறது என் பொண்ணு வாழ்க்கைக்காகத்தான். அவளும் இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருந்த மாதிரி தான் இருக்கா. அதனால அவன் மனசு உங்களுக்கு நல்லா புரியும். அதுபோக அவள் இப்போ வரைக்கும் உங்கள் தம்பி முகத்தை மறக்கல. வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேங்கிறா. இனி உங்கள் தம்பி வாழ்க்கையை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் மாதிரியே இருக்கிற நீங்கள் தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை கொடுக்கணும். அதுக்கு பதிலாக உங்கள் அப்பா அம்மா இருக்கிற இடத்த நாங்கள் சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஓ அப்படியா? இதோ என் பொண்டாட்டியே வந்துட்டா, அவகிட்ட கேட்டு சொல்கிறேன் என்றான் விதுரன். சௌந்தரம், மாணிக்கம் இருவரும் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தனர். அங்கு கையில் உணவு கூடையுடன் கழுத்தில் தாலியுடன் வந்து நின்றாள் விசாலி. இவர்களை பார்த்து அவளும் அதிர்ந்து போனாள். சத்தியமாக சௌந்தரத்தை அவள் அங்கு எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் அப்படியே சிலை போல் நின்றாள். தனக்குள் சிரித்து கொண்ட விதுரன் எழுந்து வந்து அவளை தோளோடு அணைத்து கூட்டி வந்து தனது இருக்கையில் அமர வைத்தான். என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா எனக்கு வேண்டப்பட்டவங்க சம்மதம் வேணும். சரி, அவகிட்டே கேளுங்க என்றான். சௌந்தரம், மாணிக்கம் இருவரின் வாயும் கம் போட்டது போல ஒட்டி கொண்டிருந்தது. சரி, நீங்கள் பேச மாட்டீங்க போல. விசாலி, இவங்க 2 பேர் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. என் தம்பி அவங்க பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அதனால அவனை மாதிரி இருக்கிறனா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்லு? அவன் சொன்னதை கேட்ட விசாலி,
ஏன் அக்கா இப்படி பண்றீங்க? உங்களை நம்பி வாங்கின 50,000 ரூபாய்க்கு என்னை கொலைக்காரியா மாத்தி இங்க அனுப்பி வச்சிங்க. அது பத்தாதா உங்களுக்கு? சரி, இவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாம வந்திருக்கலாம். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க, என்ன அவருக்கு பிடிச்சு எனக்கு தாலி கட்டிட்டாங்க. இனியாவது என் வாழ்க்கைய என்னை வாழ விடுங்கக்கா ப்ளீஸ். ஐயோ விதுரா, இவளை போய் கல்யாணம் பண்ணிருக்க? உனக்கு கொலை பண்ண உன் அம்மா அனுப்பின ஆள் தான் இவ, தெரியுமா? அவளை போய் காலம் முழுக்க வீட்டில் வச்சிருக்க போறியா? அது உனக்கு தான் ஆபத்து. நீங்களும் சேர்ந்து தானே அவளை அனுப்பி வச்சிங்க. இப்போ ஏதோ நல்லவங்க மாதிரி வந்து சீன் போடுறீங்க. என்னையும் என் தம்பியும் கொலை பண்ண இவங்க அப்பா கடன் வாங்கினதை பயன்படுத்தி இவளை அனுப்பி வைக்க ரங்கநாயகிக்கு ஐடியா கொடுத்ததே நீங்க தானே. இப்போ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்காக அவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறோன்னு சொல்லி இங்கே வந்து பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய சுயநலவாதிங்க நீங்க. உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இன்னும் அதே பழைய விதுரனா இருப்பான், அவன் தலையில் மிளகா அரைக்கலான்னு நினச்சி வந்திருக்கீங்கல்ல. அவன் குரல் சாதாரணமாக வந்தாலும் அதில் இருந்த கோபம் மாணிக்கம் சௌந்தரம் இருவரையும் சுட்டது. விசாலி, கொஞ்ச நேரம் உள்ள இருக்கிற ரூம்ல இரு, இவங்களை அனுப்பிட்டு வரேன், சேர்ந்து சாப்பிடலாம். அன்பு, கூட்டிட்டு போ என்றான். அது இவங்களுக்கு என் அப்பா இருக்கிற இடம் தெரியும். அவர்கிட்ட போய் நம்மளை பற்றி சொன்னா அவர் கண்டிப்பாக தப்பாக நினைப்பார். அதான் கஷ்டமா இருக்கு என்றாள் விசாலி. நீ எதுக்கு அதை நினச்சி கவலைப்படுற? இவங்க இனி அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க, சரியா? உள்ள போ என்றான் விதுரன். அவள் அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடி அதுவரை இருந்த சாந்தமான முகம் மாறி சிவந்து போனது. சரி விதுரா, உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிதான் வந்தோம். வந்தது எங்களுக்கு சரியான செருப்படி கொடுத்துட்ட. உன்னை வளர்த்ததுக்கு நல்ல பாடம் எங்களுக்கு. கிளம்புறோம் என சொல்லிவிட்டு எழுந்தனர் இருவரும். அறைக்கதவை திறக்க முடியவில்லை. விதுரா, என்ன விளையாடுறது? கதவை திறந்து விடு. இருங்க, என்ன அவசரம்? அதரன் உங்களெல்லாம் விட்டு வச்சு தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பை நானும் பண்ணக்கூடாதுல்ல. கொஞ்ச நேரம் இருங்க, உங்களை கூட்டிட்டு போக ஆள் வந்துட்டு இருக்காங்க என்றான் விதுரன். அவன் முகத்தில் தெரிந்த கோபம் சௌந்தரம் மாணிக்கம் இருவருக்கும் சரியாக படவில்லை. தவளை தன் வாயால் கெடும் என்பதைப் போல அவர்களை வசமாக வந்து மாட்டிக்கொண்டனர். அத்தியாயம் 17. இது வேலைக்கு ஆகாது. இங்கு வந்ததே மிகப்பெரிய தவறு என தாமதமாகத்தான் தெரிந்தது இருவருக்கும். சரி விதுரா, நாங்க கிளம்புறோம். நாங்க எதையோ நினைச்சு வந்தோம், இங்க ஏதோ நடக்குது. என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ கூட சந்தோஷமா இரு, வேற என்ன சொல்றது? நீங்க வாங்க போலாம் என மாணிக்கத்தை அழைத்து கொண்டு அரைக்கதவை திறக்க போனார். ஆனால் திறக்க முடியவில்லை. என்ன விளையாட்டுது? கதவை திறந்து விடுவதுரா. இருங்க, என்ன அவசரம்? போலாம். நீங்க எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணிருக்கீங்க. என் தம்பிக்கு தான் உங்க அருமை தெரியாம அப்ப சும்மா விட்டுட்டான். நான் அப்படி விட முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் எதுவும் வேணாம் விதுரா, உழைச்சி சாப்பிட்றதா உடம்புல ஒட்டும். நீ கதவை திறந்து விடு, நாங்கள் போகணும். எங்கள் பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவளுக்கு எங்களை விட்ட யாரும் இல்லை. அது எனக்கும் தெரியும், அதனால தான் அவங்களையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் என்றான் விதுரன். எது அவங்களையா? அவங்க எதுக்கு இங்கே? இப்படி கேள்வியா கேட்டா எப்படி? பொறுமையே இல்லையே உங்களுக்கு என்று விதுரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அன்பு வந்து அரைக்கதவை திறந்தான். அங்கு நவீன் வித்யா இருவரும் வந்திருந்தனர். வித்யா, நவீன், நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க என கத்தினார் சௌந்தரம். அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இனி நமக்கு இந்த ஊர்ல எதுவும் இல்லை. உங்களை இங்கே அனுப்பி நான் தப்பு பண்ணிட்டேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லி தொலை. நீங்க இங்கே வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து எங்களை இங்கே கூட்டிட்டு வந்தாங்க. நம்ம அதிர நண்டா மாதிரி தான் இவரும் இருப்பார்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டேன் அம்மா. ஆனா இவங்க வேற மாதிரி என தன் தாயை கட்டிப்பிடித்து கொண்டு அழுக ஆரம்பித்து விட்டான். விதுரன் பக்கம் திரும்பிய சௌந்தரம், எங்களை என்ன பண்ண போற விதுரா? தயவு செஞ்சு எங்களை விட்டு இனி நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். கரெக்ட், நானும் அதைத்தான் நினைச்சேன். இப்போ உங்க 4 பேரையும் கேரளா பக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன். உங்க காலம் முழுக்க நீங்க அங்கே தான் இருக்க போறீங்க. உழைச்சி சாப்பிட பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அங்கே நீங்க உழைச்சாதான் சாப்பாடு கிடைக்கும். உங்களுக்கு நான் நல்லதும் பண்றேன் தெரியுமா? அங்கே உங்க பொண்ணை சரி பண்ண எல்லா வசதியும் இருக்கு. டேய் நவீன், இனி கிரிமினல் மாதிரி யோசிக்காம அங்கே படித்து முன்னேற வழியை பாரு, சரியா? அப்புறம் இப்போ கூட உங்களை இப்படியே விட எனக்கு மனசில்லை. இங்கே பாருங்க என துப்பாக்கியை எடுத்து மேஜை மேல் வைத்தவன், இதுக்கு வேலை கொடுக்கணும்னு தோணுது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் என்னை தடுக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் மித்ராவை வளர்த்துருக்கீங்க, அந்த நன்றி தான். இல்லைனா உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஆஃபீஸ் முன்னாடி புதைச்சிருப்பேன். என் கோபம் கம்மியாக இருக்கும்போதே இங்கேருந்து போயிடுங்க என்றான் விதுரன். அவன் முகம் கோபத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த 4 பேரும் இவர்கள் 4 வரை அழைத்து கொண்டு சென்று விட்டனர். துப்பாக்கியை பார்த்த அதிர்ச்சியில் சௌந்தரம் கூட வாய் திறக்கவில்லை. அவர்கள் போன பின் விசாலி இருந்த அறைக்குள் வந்தான் விதுரன். விரல் நகத்தை கடித்து கொண்டு கலங்கி போய் அமர்ந்திருந்தாள். சிரித்து கொண்டே அவள் அருகில் போய் அமர்ந்தான் விதுரன். நிறைய பேசிட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட முடியுமா என்றான். வந்துட்டீங்களா?
அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்களா? அதெல்லாம் அப்பவே போயாச்சு. அப்போ என் அப்பா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அவரெல்லாம் இனி இவங்க பார்க்க கூட முடியாது. அவங்க இனி இந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். சரிங்க, எனக்கு என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் வேலை இருக்கு விசாலி, முடிச்சிட்டு உன் அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்புறம் அவர் நம்ம வீட்டில் நம்ம கூடயே இருக்கட்டும், சரியா? நிஜமாவா? அப்பா அவர் இனி வேலைக்கு போக வேண்டாமா? எதுக்கு வேலைக்கு போகணும்? உங்க அம்மாக்கு பணம் கொடுக்கணுமே. அதெல்லாம் அவர் கொடுக்க வேண்டாம், நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். என்கிட்ட தான் பணம் இல்லையே. இருக்கிறத கொடுத்தா போதும். இப்போ உனக்கு புரியாது. எனக்கு இப்போ வயிறு பசி தான். சாப்பாடு போடு, சாப்பிட்டு கடைக்கு போகலாம் என்றான். நல்ல திருப்தியாக சாப்பிட்டு விட்டு மிகப்பெரிய மால்க்கு அழைத்து சென்றான். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ட்ரெஸ் எடுக்கணும்னு நீ தானே சொன்ன, அதுக்கு தான். துணிக்கடைக்கு போலாம், அங்கதான் நிறைய எடுக்க முடியும். இனி இங்கேயும் எடுக்க பழகிக்கும், வா என அழைத்து சென்று அவள் மறுக்க மறுக்க துணிகளை எடுத்து குவித்து விட்டான். நகைகளும் அதே போல்தான். இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்தா உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்றாள் விசாலி. சிரித்து கொண்ட விதுரன், இதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை மயக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு பொறுமை போகிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு டைம். அப்போவும் நீ வாழ ஆரம்பிக்கல, அப்புறம் இருக்கு உனக்கு என மிரட்டி வீட்டுக்கு அழைத்து வந்தான். அங்கு அன்பு காத்து கொண்டிருந்தான். சார் சொல்ல அன்பு, நாள் குறிச்சாச்சு. அதரன் சருக்கு சொல்லிட்டேன், எல்லாம் தயாரா இருக்கு. சூப்பர் என்றவன் அடுத்த 2 நாட்களில் ரங்கநாயகி பெருமாளை நேருக்கு நேர் சந்தித்தான். அத்தியாயம் 18. உங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட நம்ம கல்யாணத்தை சொல்ற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு டைம். அதுக்கு மேல நீ ஏதாச்சும் முரண்டு பிடிச்ச, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். உனக்கு என் கோபம் பத்தி தெரியாது, புரியுதா? என விசாலியை மிரட்டித்தான் வீட்டுக்கு அழைத்து வந்தான் விதுரன். நீங்க நல்லவர் நினைச்சேன். யாரு? நானா? ஹீரோன்னா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை, அதரன் தான். 2 நாளில் வருவான், பார்த்துக்கோ. அவனை மாதிரியெல்லாம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என்னோட அதிகபட்ச பொறுமையே உன்கிட்ட மட்டும்தான். என்ன பாஸ், என் தங்கச்சியை திட்டுற மாதிரி தெரியுது. யாரு? நானா? உன் தங்கச்சி என்ன திட்டாமல் இருந்தா சரி என ஒரே போடாக போட்டான் விதுரன். வாய் மேல் கை வைத்து, அடப்பாவி என்ன நடிப்பு என பார்த்து கொண்டிருந்தாள் விசாலி. அப்புறம் அன்பு, எல்லாம் ரெடியா? ஆமாம் சார், நாள் குறிச்சாச்சு. அதரன் சருக்கு சொல்லிட்டேன், அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் தயாராக இருக்கு, இடமும் கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். ஆமா, எதுக்கு நல்ல நேரம் பார்த்துருக்கீங்க? ஏதாச்சும் விசேஷம் வருதா என்றாள் விசாலி. அவளை நெருங்கி அவள் காதில், நம்ம சாந்தி முகூர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் நல்ல நேரம் குறிச்சிருக்கு என்றான் விதுரன். ஹக் என அதிர்ந்து போனாள் விசாலி. எல்லாமே ரெடியா இருக்கு, நீ என்ன சொல்ற? அது வந்து எனக்கு வேலை இருக்கு என உள்ளே ஓடிவிட்டாள் அவள். சார், என் தங்கச்சிக்கிட்ட நீங்க பேசினது எனக்கு தெரிஞ்சது. இது சரியில்லை. ஒரு அண்ணனா நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். பெரிய அண்ணன் இவன். போட, பாசமலர் படத்தை ஓட்டிட்டு இருக்காங்க, போய் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் விதுரன். அடுத்த 2 நாட்கள் வேலை பரபரப்பாக சென்றது. விசாலிக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. அன்பு விதுரன் இருவரும் பம்பரம் போல சுழன்று கொண்டிருந்தனர். எவ்வளவு கேட்டும் அன்பு வாய் திறக்கவில்லை. விதுரனிடம் இதை கேட்டாலும் கிண்டல்தான் செய்வான். தனக்கு கொடுத்த அறையிலேயே விசாலி தங்கிக் கொண்டாள். மறந்தும் கூட விதுரன் அறை பக்கம் கூட செல்லவில்லை. அன்று காலை உணவை தவிர்த்துவிட்டு இருவரும் கிளம்பிவிட்டனர். போகும் முன் விசாலி 2 மணி நேரத்தில் கார் வரும், அதில் கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு சென்றான். எங்கே என்று கேட்டதற்கு பதில் இல்லை. அவன் முகம் தீவிரமாக இருந்தது. இதற்கு மேல் கேட்டாலும் திட்டு விழும் என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் அமைதியாக நின்று கொண்டாள். புதிதாக கருப்பு நிறத்தில் பெரிய கார் ஒன்று வந்து நின்றது. அன்பு விதுரன் இருவரும் ஏறிக்கொள்ள கார் புயல் வேகத்தில் கிளம்பியது. அந்த கார் வந்து நின்ற இடம் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பங்களா முன். அவனுக்கு முன்னே அந்த தெருவை சுற்றி 4 கார்களில் 30 பேர் துப்பாக்கி சகிதம் காத்திருந்தனர். விதுரன் கார் அந்த பங்களாவின் பெரிய கேட்டை இடித்து தள்ளிவிட்டு உள்ளே சென்றது. அவனுடன் அந்த 30 பேரும் உள்ளே நுழைந்தனர். அந்த பங்களாவை சுற்றி 1 கிலோமீட்டர் அளவிற்கு எந்த வீடும் இல்லை. கார் உள்ளே நுழைந்தவுடன் பங்களாவுள் இருந்து 50 பேருக்கு மேல் கையில் ஆயுதத்துடன் வெளியே ஓடி வந்தனர். விதுரன் ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உக்கிரமான சண்டை ஆரம்பமானது. விதுரன் அன்பு இருவரும் அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. கார் வேகமாக சென்று வீட்டுக்கதவை உடைத்து கொண்டு நின்றது. அந்த பெரிய சத்தத்தில் அதிர்ந்து முதலில் வெளியே ஓடி வந்தார் முன்னாள் மந்திரி. இப்பொழுது அவர் எந்த பதவியிலும் இல்லை. அவர் ஏற்கனவே சேர்த்து வைத்த சொத்துக்களை பராமரித்து வருகிறார். அவர் மனைவி 2 வருடம் முன் இறந்துவிட்டார்.
ஹரணியை நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணியும் கொடுத்து விட்டார். ஆனால் அதிரன் மேல் இருக்கும் வன்மம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவரின் பாதுகாப்பில்தான் இப்பொழுது ரங்கநாயகி பெருமாள் இருவரும் தங்கியிருக்கின்றனர். வாடா என் மாப்பிள, உன்னை தேடி நானே வரலான்னு இருந்த, நீ எனக்கு முந்திக்கிட்ட என்றார் மந்திரி. விதுரன் காரை விட்டு இறங்கி நின்றான். குறிச்ச நேரத்துக்கு சரியா வரணும்ல. உன்ன மாதிரி அரகுற அரசியல்வாதி மாதிரி நானும் இருக்க முடியாது, அதான். ஆஹா, அப்படியே உன் அண்ணா மாதிரியே இருக்க. ஆனால் அவன்கிட்ட இருக்கிற பொறுமை உன்கிட்ட இல்லையே. உருவந்தான் ஒன்றா இருக்கும், உள்ளே இருக்கிற எல்லாமே வேறதான் மந்திரி. என் அண்ணன் உன்னை சும்மா விட்டுருக்கக்கூடாது. அன்னைக்கு உன் கதையும் சேர்த்து முடிச்சிருக்கணும். அன்னைக்கு விட்டுட்டான். இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னை கொலை பண்ண ஆள் மாற்றி ஆள் அனுப்பிட்டுருக்க. போன புதன்கிழமை என்னை கொலை பண்ண ஆள் அனுப்பி வச்சியே, அவனுங்க உடம்பெல்லாம் பார்சல் பண்ணி அனுப்பி வச்சேன். கிடைச்சதா? அடிக்கடி இதையே பண்ணிகிட்ருக்க நீ. எனக்கும் அவனுங்களை கொலை பண்ணி போர் அடிக்குது. அதான் மொத்தமாக முடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். வெளியே வேணாலும் போய் பார்த்துட்டு வா என்றான் விதுரன். சிரித்து கொண்ட மந்திரி, அவனுங்கெல்லாம் எனக்கு கூலிக்கு மாரடிக்கிற பசங்க தம்பி. எப்படி போனால் எனக்கு என்ன? உன் அப்பா அம்மா என் கையில் தான். நினச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன பண்ணுவ? கொலை தானே. அதை நானே பண்ணும் தாண்டா வந்திருக்கேன். முதல்ல ஒன்றை மேலே அனுப்புகிறேன். உன் பின்னாடியே அவங்களும் வருவாங்க. அங்கேயாச்சும் ஒழுங்காக பிளான் போட்டு உருப்படியாக ஏதாச்சும் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவரின் நெஞ்சில் சுட்டு வீழ்த்தினான் விதுரன். சார், இவரை கொலை பண்ணுறது நம்ம பிளான்ல இல்லையே. என் அண்ணன் இப்படி விட்டு வச்சுதான் இவன் வளர்ந்து நிற்கிறான். நாம மொத்தமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எங்கள் பசங்களையும் வாழ விட மாட்டாங்க. இது வரைக்கும் இவன் 5 தடவைக்கு மேலே என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டான். போன வருஷம் மகிழ் கூட மால் போயிருந்தேன். அப்போ நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருந்தா அந்த குழந்தையை கொண்டிருப்பான். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவனைத்தான் முதல்ல போட்டு தள்ளணும்னு. உன்கிட்ட சொன்னால் வேண்டாம், பதவியில் இருந்தவன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவேன். அதனால தான் உன்கிட்ட சொல்லலை. சார், மகிழ் விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா அதே சார் அப்போவே இவனை முடிச்சிருப்பாரே. அவன் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டான். போதும், அவன் ஆரம்பிச்சான், நான் முடிக்க போகிறேன். விசாலியை கூட்டிகிட்டு வர சொல்லு, நான் மேலே போகிறேன் என ரங்கநாயகி பெருமாளை சந்திக்க சென்றான் விதுரன். அத்தியாயம் 19. அவர்கள் இருவரும் கிளம்பிய பின் விசாலிக்கு சாப்பாடு கூட இறங்கவில்லை. இன்று என்னவோ நடக்கப் போகிறது என்று மட்டும் புரிந்தது. மனம் படபடப்பாக இருந்தது. வீட்டுக்கும் வாசலுக்கும் அலைந்து கொண்டிருந்தாள். எப்போது கார் வரும், எங்கே போகப் போகிறோம் என எதுவும் புரியவில்லை. அடுத்த 10 நிமிடத்தில் கார் உள்ளே வரும் சத்தம் கேட்டு வாசலுக்கு ஓடி சென்றபோது அதில் இருந்து மித்ராவும் மகிழும் வந்திறங்கினர். விசாலிக்கு அவர்கள் இருவரும் யார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் வீடு முழுக்க அவர்கள் புகைப்படங்கள் மாட்டியிருக்கிறதே. ஆனால் என்னை யார் என அவர்களுக்கு தெரியுமா? என்ன கேட்பார்கள் என தெரியவில்லை. பதட்டத்தில்தான் நின்று கொண்டிருந்தாள். மித்ரா சிரித்த முகமாகத்தான் விசாலி அருகில் வந்து அவள் கையை பிடித்து கொண்டாள். எப்படி இருக்கீங்க விசாலி? நான் நல்லா இருக்கேன். அது வந்து நான் வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். விதுரன் சொல்லிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஆமாம், எதுக்கு இவ்வளோ பயம் உங்களுக்கு? அது நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. அவர் தான் தாலி கட்டிட்டார். மித்ராவுக்கு சிரிப்பு தான் வந்தது. நீங்கள் பாருங்க விசாலி, முதல்ல என்னை பார்த்து இப்படி பயப்பட வேண்டாம். நானும் உங்களை மாதிரி இந்த வீட்டு மருமக தான். நம்ம 2 பேரும் ஒன்று தான், சரியா? நான் இங்கேருந்து கிளம்புற நாள் வரைக்கும் விதுரன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்படி தனியாக இருக்கக்கூடாது. என் சூழ்நிலை சரியில்லை. இல்லைனா நானே பெண்ணை பார்த்து உங்களை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கூட நான் எத்தனை பொண்ணு பார்த்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் குறை சொல்லுவார். வெறுத்து போய் தான் சரி இனி கடவுள் தான் தோண அப்படின்னு நினச்சி அம்மன் சிலையை வாங்கிட்டு வந்து சிலைக்கு தாலி கட்டி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். பெருசாக எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது. அவங்க அப்பா அம்மா அவரை கவனிச்சது கிடையாது. எப்போ பாரு ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு விடுதலை கிடைச்சது. அவங்க நினச்சிருந்தா சின்ன வயசுலேயே இவரை சரி பண்ணியிருக்க முடியும். ஆனால் பண்ணலை. இங்கே வந்த அப்புறம்தான் சரியாக சிகிச்சை கொடுத்து அவரை சரி பண்ணோம். அதுவும் மகிழ் பிறந்த அப்புறம்தான் அவருக்குள்ளேயும் பாசம், காதல், அந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போதான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏதோ காரணம் தடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் நாங்கள் கிளம்புன அன்னைக்கு நைட்டு உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அதை கேள்விப்பட்டதும் சரியான அதிர்ச்சி தெரியுமா? சந்தோஷத்தில் பேச்சு கூட வரல. ஆனால் அவர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணது வீண் போகலை. நீங்கள் அவருக்கு சரியான ஜோடி தான். ரொம்ப அழகாக இருக்கீங்க. இனியாச்சும் அவர் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். அவரை தனியாக விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு கவலை மனசை அரிச்சிட்டு இருந்துச்சு. இனி அது இல்லை. அவரை பார்த்துக்க நீங்கள் இருக்கீங்க. அவர் ரொம்ப நல்லவர். உங்களை கண்டிப்பாக நல்லா வச்சுப்பாரு. நீங்களும் என்ன மாதிரி தான். அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், சரியா? ஆமாம், என்ன நானே பேசிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா?
ஒருவேளை உங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணதால உங்களுக்கு அவர் பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் கனவுல கூட நடக்கும்னு நினைச்சதில்ல. அது என் அப்பாவை நினைச்சுதான் கொஞ்சம் பயம். மற்றபடி அவரை பிடிச்சிருக்கு என தலை குனிந்தபடி சொன்னாள் விசாலி. அவ்வளவுதானே, அதெல்லாம் பேசிக்கலாம், சரியா? இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தான் அதிரன். தலைமுடி மட்டும் வேறு மாதிரியாக சீவி இருந்தான். இல்லை என்றால் அவனை விதரன் என்றே நினைத்திருப்பாள் விசாலி. வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். சரி மித்ரா, கிளம்ப போலாம். அன்பு ஃபோன் பண்ணா. சரிங்க, போலாமா விசாலி? இல்ல, அவர் கார் வரும், அதுல வா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓ, அப்ப கூட்டிட்டு போக நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லலையா? இல்லையே. அடப்பாவி. சரி வாமா, நாங்க தான் உன்னை கூட்டிட்டு வரோம்னு சொன்னோம். அதைத்தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். அப்போ சரிங்க, போலாம் என அவர்களுடன் கிளம்பினாள் விசாலி. காரில் போகும்போது மித்ரா சொன்னாள், ஆனா ஆதி, நீங்களும் உங்க அண்ணனும் கல்யாண விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணது யாருன்னு தெரியல. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போறதே தெரியல. நல்ல அண்ணன், நல்ல தம்பி நீங்க 2 பேரும். அதிரன் பதில் எதுவும் சொல்லவில்லை, சிரித்து கொண்டான். கார் மந்திரி இறந்து போன பங்களாவுள் சென்று நின்றது. அங்கு இருந்த நிலைமையை பார்த்து அதிர்ந்து போனான் அதிரன். பொறு விது, வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டான் பாரு. சீக்கிரம் வாங்க என அவர்களை அழைத்து கொண்டு மேலே ஓடினான். அங்கு துப்பாக்கி முனையில் அமர்ந்திருந்தனர் ரங்கநாயகி, பெருமாள் இருவரும். ஒரு ஓரமாக மயங்கிய நிலையில் கிடந்தார் விசாலி அப்பா. அத்தியாயம் 20. காரை விட்டு இறங்கியவுடன் அந்த இடமே போர்க்களமாக மாறியிருப்பதை பார்த்து அதிர்ந்து போயினர் மூவரும். மகிழ் விசாலி கையில்தான் படுத்திருந்தாள். குழந்தை இதையெல்லாம் பார்த்து பயந்து விடக்கூடாது என அவள் கண்களை மறைத்து கொண்டாள் விசாலி. அதி, என்ன இது இங்க இப்படி இருக்கு என சுற்றி அடிபட்டு கிடந்த ஆட்களை பார்த்து கத்தினாள் மித்ரா. நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருவிதுன்னு சொன்னேன், அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டான். சீக்கிரம் வாங்க, உள்ள போலாம். உள்ளே நுழைந்தவுடன் தரையில் இறந்து கிடந்த மந்திரியை தான் பார்த்தனர். ஐயோ, இவரை வேற கொலை பண்ணிருக்கான் பாரு. இவனை என்னதான் பண்றது என தலையில் கை வைத்துக் கொண்டான் அதிரன். மாமா, இதெல்லாம் அவர்தான் பண்ணிருக்காரா? அப்ப அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போகுமா என அழுது கொண்டே கேட்டாள் விசாலி. அவளை அணைத்து கொண்ட மித்ரா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, உன் புருஷனுக்கு ஒண்ணு ஆகாது என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அன்பு மேலே இருந்து கத்தினான். அதி சார், விதரன் சார் இங்கதான் இருக்காரு, மேல வாங்க. மூவரும் மேலே சென்றனர். ரங்கநாயகி, பெருமாள் இருவரும் துப்பாக்கி முனையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர். ஒரு ஓரமாக விசாலியின் அப்பா மயங்கி கிடந்தார். உள்ளே வந்தவுடன் விசாலிதான் தந்தை அருகில் ஓடினாள். அப்பா, அப்பா என அவரை பிடித்து உலுக்கினாள். அவர் கண் விழிக்கவில்லை. விதுரன் திரும்பி அன்புவை பார்த்தான். அவன் விசாலி அருகில் சென்று, கத்தாத விசாலி, அப்பாக்கு ஒன்றும் இல்லை, வெறும் மயக்கம்தான் என்று அவரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு கீழே அழைத்து வந்தான். பின்னால் அழுதபடி ஓடி வந்தாள் விசாலி. அதற்குள் ஆம்புலன்ஸ் வந்திருந்தது. அதில் விசாலி அப்பாவை அருகில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான் அன்பு. உடன் செல்ல போன விசாலியை கைப்பிடித்து தடுத்து விட்டான். நீங்க இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை பார்த்துப்பாங்க. நான் எல்லாம் பேசிட்டேன், வாமா மேலே போலாம். நான் எதுக்கண்ணா இங்க இருக்கணும்? நான் அப்பா கூட போறேன். விசாலி, சார் உன்னை போக சொல்லல, அப்பாவை மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லியிருக்காரு. அவர் பேச்சை மீறி எதுவும் பண்ண முடியாது. அவர் அதிரன் சார் மாதிரி இல்ல, கோபம் வந்தா என்ன பண்ணுவார்னு தெரியாது. நீங்க பாரு, ஃபோன் பண்றார், வா போலாம் என அவளை இழுத்து கொண்டு மேலே சென்றான் அன்பு. அங்கு, சொல்லு ஆதி, உனக்காகத்தான் இவங்களை இவ்வளோ நேரம் சும்மா விட்டு வச்சிருக்கேன். உன் முடிவு என்ன? உனக்கு மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாவா இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவங்களை 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ கொலை பண்ணாம ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. ஆனாலும் இவங்க இன்னும் திருந்தல. விசாலியை வச்சு என்னை கொலை பண்ண அனுப்பியிருக்காங்க. ஆமாடா, பண்ணுன. ஆனா நீ இப்படி சரியாகி வந்து நிப்பேன்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? உனக்காகத்தானே உன் தம்பி எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா. இந்த வயசான காலத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த வெறி எங்களுக்கு இன்னும் அடங்கல. அதனால தான் உன்னை கொலை பண்ண இந்த உருப்படாத எருமை அனுப்பணும். அதான் நாங்க பண்ண தப்பு. அந்த வேலையை முடிக்காம வந்து நிக்கிறா பாரு. ஏண்டி, உன்னை எதுக்கு அனுப்பி வச்சேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க என விசாலியை பார்த்து கத்தினார் ரங்கநாயகி. ஹலோ, பார்த்து பேசுங்க. அவ ஒன்றும் இப்போ உங்க வீட்டு வேலைக்காரி இல்லை, என் பொண்டாட்டி விசாலி விதுரன், தெரிஞ்சுக்கோங்க. அடி பாவி, நீ இவ்வளவு பெரிய கைக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லையே. உண்டா வீட்டுக்கு 2 அங்கம் பண்ணிருக்கியே, நீ நல்லாவே இருக்க மாட்டடி. ஐயோ மேடம், என்னையே இப்படி பேசுறீங்க? உங்க பையன் விருப்பப்பட்டுதான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. நீங்க என்ன இந்த வேலைக்கு அனுப்புறப்பவே நான் முடியாதுன்னு தானே சொன்னேன். அடச்சி, போ அந்த பக்கம். என் மூஞ்சிலேயே முழிக்காத. டேய் விதுரா, எங்களை இப்ப விட போறியா இல்லையா? இங்க பாரு, உன் அப்பாவை, அவருக்கு இப்போ பேச்சு கூட சரியா வர்றதில்ல. ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க குழந்தையே பெத்துக்கலேன்னு நினைச்சுக்கிறோம்.
உங்களை தலை முழுகிடுறோம். அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது. உங்களை கொலை பண்ணாதான் என் ஆத்திரம் அடங்கும். டேய் விதுரா, அந்த பாவம் நமக்கு வேணாம். அதனால தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்கள நான் எதுவும் பண்ணல. ஆமா விதுரா, அவர் சொன்னது சரிதான். இவங்க பண்ண பாவம் தான் நீங்க கஷ்டப்பட்டீங்க. இப்போ இவங்கள கொலை பண்ணி நீங்க பாவம் பண்ணா நாளைக்கு நம்ம குழந்தை எல்லாம் தான் அதை அனுபவிக்கணும் என்றாள் மித்ரா. ஆமாங்க, அவங்க சொல்றத கேளுங்க. இத சொல்ல எனக்கு தகுதி இருக்கா தெரியல. அவங்க 2 பேருக்கும் வயசாகி போச்சு. இதுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்க கோபம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். அவங்க பெத்தவங்கள கொலை பண்ணி பாவத்தை கொட்டிக்கிட்ட மாதிரி நீங்களும் பண்ண போறீங்களா? வேண்டாங்க, விட்டுருங்க ப்ளீஸ் என விதுரன் அருகில் வந்து சொன்னால் விசாலி. விதுரா, இவங்களுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நல்ல ஆசிரமமா பார்த்து சேர்த்து விட்டுறலாம். நம்ம 2 பேரோட அனுமதி இல்லாம இவங்க வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன சொல்ற? டேய் வாய மூடுறா. இந்த கஞ்சிக்கு செத்த விழுக உயிர் பிச்சை போட்டு நாங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நாங்க செத்தே போலாம் என கத்தினார் ரங்கநாயகி. விதுரன் எழுந்து நின்றான். அவங்க 2 பேரும் சொன்ன காரணத்தினால மட்டும்தான் உங்களை உயிரோட விடுறேன். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் இங்க இருந்தாலும் உங்க உயிர் உங்களுக்கு இல்ல. டேய் அன்பு, விதுரனை கூப்பிட்டு கிளம்பு. ஓகே சார் என்றவன் விதுரன் விசாலி இருவரையும் அழைத்து கொண்டு சென்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் ரங்கநாயகி பெருமாள் இருவரையும் அருகில் இருந்த ஆசிரமம் ஒன்றில் சேர்த்து விட்டான் அதிரன். மித்ரா கையில் இருந்த குழந்தையை கூட வாங்கி கொஞ்சவில்லை ரங்கநாயகி. தன் பேத்தி என்ற பாசம் கொஞ்சம் கூட இல்லை. அவ்வளவு வன்மம் அவருக்கு. ஆசிரமம் உள்ளே போகும் வரை கூட அதிரன் விதுரன் இருவரையும் திட்டி சாபம் விட்டு கொண்டுதான் இருந்தார் அவர். சிலர் அப்படித்தான். எவ்வளவு பட்டாலும் திருத்த முடியாது. பெற்ற மகன்கள் நல்வாழ்வை விட தன் சுகம் சந்தோஷம்தான் முக்கியம். அப்படி நினைக்கும் பெற்றோர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்கள் எத்தனை கஷ்டம் கொடுத்தாலும் திரும்ப அவர்களை தண்டிக்க பிள்ளைகளுக்கு மனம் வருவதே இல்லை. பிடிக்காதவர்களை தண்டிப்பதை விட ஒதுங்கி போவது எவ்வளவோ மேல். அதைத்தான் இன்று அதிரன் விதுரன் இருவரும் செய்திருக்கின்றனர். அத்தியாயம் 21. காரில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர் விதுரன், விசாலி, அன்பு மூவரும். அன்பு காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். காருக்குள் கனத்த மௌனம் நிலவியது. அந்த பங்களாவில் இருந்து கிளம்பி நேராக முருகனை அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு தான் சென்றனர். பசியில்தான் அவர் மயங்கியிருந்தார். காயங்கள் ஓரளவு குணமாகியிருந்ததால் ட்ரிப்ஸ் போட்டு அதற்கான சிகிச்சை அளித்ததும் அவருக்கு மயக்கம் தெளிந்து எழுந்தமர்ந்து விட்டார். அப்பா என கத்திக்கொண்டு விசாலி ஓடிப்போய் அவரை கட்டி கொண்டாள். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. நீ என்னமா பண்ணுவ? அக்கா நம்பின பாவத்துக்கு அவன் நம்மளை ஏமாத்திட்டா. விடு, கடவுள் புண்ணியம், உனக்கு எதுவும் ஆகல. நீயும் தப்பா எதுவும் பண்ணல. அது போதும். நம்ம உழைச்சு அவங்க கடனை எப்படியாச்சும் அடைச்சிடலாம், சரியா? ஆமா, நான் எப்படி இங்கே வந்தேன் என்றவர் அப்போதுதான் விசாலியை கவனித்தார். அவள் உடையும் கழுத்தில் தொங்கிய தாலியும் குங்குமமும் அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்பதை தெளிவாக சொன்னது. என்ன பாப்பா இது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என அதிர்ச்சியாக கேட்டார். அப்பா அது என அவள் திணறிக் கொண்டிருந்த போதே விதுரன் உள்ளே வந்தான். உங்க கேள்விக்கெல்லாம் பதில் நான் சொல்றேன் என்று நடந்த அனைத்தையும் சொன்னான். பின் என்னதான் அவ கழுத்துல நான் தாலி கட்டியிருந்தாலும் அவ இன்னும் என்ன கணவனா ஏத்துக்கல. உங்க விருப்பம் இல்லாம அவ வாழ்க்கைய ஆரம்பிக்க மாட்டா. உங்க பொண்ணை நல்லா வளர்த்திருக்கீங்க என்றான். முருகன் அமைதியாகவே இருந்தார். எதுவும் பேசவில்லை. சொல்ல போனால் அவருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. அதற்குள் அன்பு உள்ளே வந்தான். சார், பில்லு கட்டியாச்சு, கிளம்பலாம். போய் கார் எடு அன்பு, வரோம். ஓகே சார் என அவன் கிளம்பி போய்விட்டான். உங்களுக்கு இது எவ்வளோ அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு புரியுது. உங்க அனுமதி இல்லாம இது எதுவும் நடக்க போறதில்ல. வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கூட்டிட்டு வா என விசாலியிடம் சொல்லிவிட்டு போய்விட்டான் விதுரன். அப்பா அது வாங்கப்பா என தயங்கியபடி சொன்னாள் அவள். முருகன் எதுவும் பேசாமல் எழுந்து வந்தார். கப்பல் போல நின்ற காரை பார்த்து மிரண்டு போனார். பின் அவர் எதுவும் பேசவில்லை. வீடு வந்து சேர்ந்தது. அங்கு அதி, மித்ரா, மகிழ் மூவரும் இருந்தனர். விதுரன் உள்ளே வந்தவுடன் மகிழ் அவனிடம் தாவிக்கொண்டாள். உள்ளே வந்த முருகனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றார். வாங்கப்பா, என்ன வாசலே நிக்கிறீங்க, உள்ள வாங்க என அழைத்து வந்து அமர வைத்தாள் மித்ரா. முருகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க விசாலிக்கு அப்பானா எனக்கும் அப்பா தானே. விதுரன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். விசாலி விதுரனுக்கு கையில கிடைச்ச பொக்கிஷ மாதிரி. அது எங்க தொலைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல தான் தாலி கட்டிட்டாரு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது. இந்த வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. சொல்ல போனா இப்ப எங்க எல்லாருக்கும் சேர்த்து நீங்க ஒருத்தர் தான் பெரியவர். நல்ல முடிவாயிடுங்க. விதுரன் தப்பான ஆள் இல்ல. அவர் சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு.
இனி அவரோட சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு. அவங்க நல்லா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ்பா என அவர் கையை பிடித்து பேசினாள் மித்ரா. விசாலிக்கு எனக்காக இவ்வளவு பேசுகிறார்கள், என் அப்பாவை இவ்வளவு மதித்து யாரும் இதுவரை பேசியதே இல்லை என கண் கலங்கி போனது. முருகன் எழுந்து நின்றார். மித்ரா, போய் கொஞ்சம் திருநீர் எடுத்துட்டு வாமா என்றார். சந்தோஷமாக பூஜை அறைக்கு ஓடி சென்று எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்தாள் மித்ரா. இப்ப கூட என்னால என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நம்ப முடியல. ஆனா உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு. நான் தேடி இருந்தா கூட இப்படி ஒரு நல்ல மாப்பிளைய என்னால என் பொண்ணுக்கு பார்த்துருக்க முடியாது. எனக்கு என் பொண்ணு நல்லா இருந்தா அதுவே போதும். அவளும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுதான். இனி சந்தோஷமா இருக்கட்டும் என்றவன் விதுரன் அருகில் சென்று அவன் நெற்றியில் திருநீறு பூசிவிட்டார். அப்பா இருங்க. விசாலி என்ன பார்த்துட்டு இருக்க? அப்பா காலில் விழு. விதுரன் நீயும் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்றாள் மித்ரா. சந்தோஷமாக இருவரையும் ஆசீர்வாதம் செய்தார் முருகன். பின் அதிரன் மித்ரா இருவரும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர். அப்பா இனி நீங்க தான் எங்களை வழி நடத்தணும் என்றாள் மித்ரா. அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்கா தெரியல. ஆனா ஒரு குடும்பமா இப்படி இருக்கிறது சந்தோஷமா இருக்கு என்றார் முருகன். மகிழ் தாத்தா என முருகனிடம் தாவிக்கொண்டாள். அவரும் அவளை கொஞ்சிக் கொண்டே அமர்ந்து விட்டார். சற்று நேரத்தில் இருவரும் விளையாட ஆரம்பித்து விட்டனர். விதுரா, நாங்க கிளம்புறோம். அன்பு தகவல் சொன்ன உடனே நாங்க கிளம்பி வந்துட்டோம். அங்க வேலை இன்னும் சரியா முடியல. ஒரு வாரம் ஆச்சு இருந்துட்டு போனால. ஆமா மாமா, இங்க குடியிருங்கள ப்ளீஸ் என்றாள் விசாலி. மித்ராவும் அதையே சொல்ல, சரி அன்பு, அடுத்த வாரம் டிக்கெட் போடு. ஓகே சார் என்றான் அன்பு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எல்லாரும் சாப்பிடுவாங்க என்றபடி சமையல் அறைக்குள் ஓடினாள் விசாலி. இப்ப கூட இவ என் கையிலே சிக்க மாட்டேங்கிறா பாரு என மனதிற்குள் நினைத்தான் விதுரன். எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்துதான் ஆகணும் என நினைத்து கொண்டான். இரவு உணவு முடிந்து அதிரன் மித்ரா இருவரும் அவர்கள் அறைக்குள் சென்று விட்டனர். மகிழ் முருகனுடன் தூங்கிவிட்டாள். அன்பும் சென்று விட்டான். விசாலி மெதுவாக பூனை போல நடந்து தன் அறைக்குள் வந்து விட்டாள். அப்பாடா, அவர் கண்ணில் படல என நினைத்து கொண்டு திரும்பும்போது கட்டிலில் படுத்திருந்தான் விதுரன். கடவுளே, இவர் என்ன இங்கே படுத்திருக்காரு? பேசாம இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா என யோசித்த பொழுது, இன்னும் ஒரு நிமிஷத்துல என் பக்கத்துல நீ வரணும் இல்ல என விதுரன் சொன்ன போதே விசாலி அவன் அருகில் ஓடி வந்து விட்டாள். இன்னும் என்னடி பிரச்சனை உனக்கு? அதான் உங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டார்ல. அது இல்ல, எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு. பாருடா, அப்படியா என்றவன் அவளை இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டான். அவள் நழுவி விடாதபடி பிடித்து கொண்டான். ஏண்டி, உங்க அப்பா ஏதோ வில்லன் மாதிரி சொன்ன? அவர் பாவமா சம்மதம் சொல்லிட்டார். அவரை வச்சு என்ன மிரட்டி பார்த்துருக்க, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, எங்க அம்மா நான் 5 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை கூட அமைக்காம எனக்காக வாழ்ந்திருக்காரு. அதுக்கான மரியாதையை நானும் கொடுக்கணும்ல. இதாண்டி எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே. இனி ஒன்று விடுறதா இல்லை. மகிழ் கூட விளையாட ஒரு குழந்தைய தயார் பண்ணியே ஆகணும் என அவளை நெருக்கமாக அணைத்து கொண்டான். சற்று நேரம் நெளிந்தவள் பின் அவனுடன் ஒன்றி போனாள். அவள் மனதிலும் காதல் வந்து விட்டதே, என்ன செய்வது? அடுத்து வந்த 7 நாட்களும் சந்தோஷமாக சென்றது. முடிந்த அளவு ஊர் சுற்றி வந்தனர் அனைவரும். அன்று அதிரன் கிளம்ப வேண்டிய நாள். விசாலி, விதுரன், அன்பு மூவரும் விமான நிலையம் சென்று அவர்களை அனுப்பி வைத்தனர். நாட்கள் நகர்ந்தது. அடுத்த 3 மாதத்தில் நல்ல செய்தி சொன்னாள் விசாலி. அவள் கால் தரையில் படாமல் பார்த்து கொண்டான் விதுரன். குழந்தை பிறக்கும் முன் ஜெர்மனி கம்பெனி வேலைகளை முடித்துக்கொண்டு ஊர் திரும்பிவிட்டனர் அதிரன், மித்ரா, மகிழ் மூவரும். அழகான ஆண் குழந்தைக்கு அப்பாவாகி இருந்தான் விதுரன். மித்ரா, விசாலி இருவரும் ஒற்றுமையாக குடும்பத்தை நடத்த அதிரன், விதுரன் இருவரும் தொழிலை சிறப்பாக கொண்டு சென்றனர். குழந்தைகளுடன் குழந்தையாக மாறிப்போனார் முருகன். இனி அவர்கள் அனைவர் வாழ்விலும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து இருக்க நாமும் வாழ்த்தி விடை பெறுவோம். முற்றும்.